எந்நாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. தும்பலம் எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் மனை வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை நிறுவனர் என் அன்பிற்கினிய ஞானமையா அவர்களே, என் அன்பிற்கினிய அன்பா அவர்களே, பெருமைக்குரிய வேலியப்பனையா அவர்களே, அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பெரும்புலவர் கோரகொட்ட வித்துவான் ஐயா சரவண சதாமையா அவர்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்கனிந்த வணக்கத்தை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். 10ஆம் திருமுறையாக இருக்கின்ற திருமந்திரம் என்ற ஒரு அரிய நூலை நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் ஒருவருளும் நமக்கு கூட்டியிருக்கிறது. 3ஆம் தந்திரத்திலே நாம் திருவருட்சிறப்பு என்ற பகுதியை பார்த்து வருகிறோம். உங்களுடைய குறிப்புகளிலே 67 முடிந்து 68வது நாம் நடத்தணும். ஆனால் தொடர் எண்ணில் 68வது மந்திரமாக இருக்கும். அது நீங்கள் புத்தகம் வைத்திருந்த அன்பா புத்தகம் வச்சிருக்கிறாரு. புத்தகம் இருந்தால் நம்பர் மாறலாம், வேறு ஒன்றும் இல்லை. அந்த பெயர் மட்டும் அந்த மூல அடிப்படை முதல்ல சொன்னால் தெரியும், முதலடியை சொன்னால் தெரியும். 68வது பாடல் மூல முதல் வேதா மால் அறம் முன்னிற்க கோலிய ஐமுகன் கூற பரவிந்து சால பரநாதம் விந்து தனிநாதம் பாலித்த சக்தி பறை பரன் பாதமே என்று இறைவனுடைய பல்வேறு உருவங்கள் பல்வேறு வடிவங்களினாலே நமக்கு உதவுகிறான் என்பதை சாத்திரங்கள் சொல்லுகிற பொழுது சிவதத்துவம் என்ற அந்த ஒன்றிலே அது அடக்குகிறது. சிவம் சக்தி, அதற்கு மேல் நீங்கள் இன்னும் நுட்பமாக போனால் நாதம் பிந்து அது சொல்லணும். அந்த 4ம் அருவத்திருமேனியாக நாம் சொல்கிறோம். அது லயசிவன் என்று நாம் சொல்கிறோம். சதாசிவன் என்கின்ற பொழுது போகநிலை ஐயா வரும்போது அதான் பேசியிருந்தாங்க. போகம் என்றால் அது இருவர் அனுபவிப்பது என்று சொன்னாங்க. அதாவது உலகத்தில் இருக்கிற உறவு ஆண் பெண் உறவு போகம் என்று ஒரு புறம் இருந்தாலும் பிற பொருள் இன்னொரு பொருளால் தான் அந்த இன்பமோ துன்பமோ நமக்கு வரும். நமக்கு நாமே இன்பம் துன்பம் என்பது நமக்கு இல்லை. நாமே அதை உண்டாக்கி கொள்வதில்லை. சொல்லலாம், நாமே உண்டாக்கிக்கிறோம் சொல்லலாமே தவிர பிற பொருளால் தான் நமக்கு இன்ப துன்பம். அது ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டிய. உயிருக்கு இன்பம் என்பது கிடையாது என்பது நம்முடைய கொள்கை. கிடையாது என்றால் தானே அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியாது. எப்படி தானே அறிய முடியாதோ, ஒரு பொருளை அறிய முடியாதோ அதற்கு ஒரு துணை தேவும் இல்லையா? அதுபோல் துணை வேண்டும். அதுபோல் ஒரு துணைப்பொருள் இருந்தால்தான் இன்பம். சுவையான உணவு என்றால் அது ஒரு சுவையான பொருள், பிற பொருள், அது புறத்தில் இருக்கிறது. அருமையான காட்சி என்றால் அதுவும் வெளியதான் இருக்குது. எல்லாம் நாம் வெளியிலே இருக்கின்ற ஒன்றைத்தான் அனுபவிக்கிறோம். அதுதான் போகம் என்று சொல்கிறோம். அது இன்ப துன்பமாக இருப்பது. இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப மாறுபட்டவர்கள் பின்னால் வந்த அந்த சிரம சீர்காழியில் இருக்கின்ற சிறு திருமடம், அவங்க காடி கண்ணுடையார் திருமடம், அவங்க என்ன செய்தாங்க, வள்ளலாறு அதில் அவங்க அந்த மரபில் வந்தவங்களில் ஒருவர் ஆன்மாவிற்கு ஆனந்தம் உண்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அவர் சொன்னது, உயிருக்கு அந்த ஆன்மாவிற்கு ஆனந்தம் உண்டு. அது எது போல என்றால் அவங்க சொன்ன வாதம் என்னன்னு சொன்னால், நாம் சத்து சித்து ஆனந்தம்னு சொல்கிறாங்க இல்லையா, வேதத்தில் சொல்லுவோம். அதை நாம் ஏற்றுக்கிறோம். ஏற்றுவிட்டு சத்து பொருளாக இருப்பது பதி பசு பாசம் 3ம் சத்து பொருளாக இருக்குது. நமக்கு நாம் சொல்லுகின்ற பதி பசு பாசம் 3ம் சத்துப்பொருள். சித்துப்பொருள் என்று சொன்னால் பதி பசு தான் சித்து, பாசம் சித்து அல்ல, அறிவு கிடையாது. எனவே சத்து சித்து என்பதில் சத்தாக இருப்பது 3ம் பதிபசு பாசம் 3ம் சத்தாக இருக்கிறது. அதை கூட நம்ம விரித்து சொல்கிற பொழுது பதி என்பது சிவசத்து, பசு என்பது சரசத்து,
பாசம் என்பது சடசத்து என்று பிரிக்கிறோம். இப்படி மூன்றாக பிரிக்கிறோம். சத்து தான், ஆனால் அதிலே வேறுபாடு இருக்குன்னு சொல்லி சார்ந்ததன் வண்ணமாக இருப்பது ஆன்மா, எனவே அது சடசத்து என்றும், இயல்பாகவே சடப்பொருளது ஆன்மா சடப்பொருளது அறிவு கிடையாது, எனவே அது சடசத்து என்றும், இறைவன் தானே அறிகின்றவன் சார்ந்து அறிவது கிடையாது என்பதாலே அவன் சிவசத்து என்றும் நாம் சொல்கிறோம். சிவசக்தி என்பதற்கு சிவஞானமிடம் நல்ல ஒரு விளக்கம் தருகிறார். அதாவது பாசஞானத்தாலும் பரிஞானத்தாலும் பசுஞானத்தாலும் அறிய முடியாதவன் பெருமான்னு சொல்கிறதுனால வேதாந்தி என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு இருப்பது நமக்கு இருப்பது பாசஞானம் அல்லது பசுஞானம் ரெண்டு தான். பாசஞானம்னா என்ன அர்த்தம்? பிற பொருள்களால், இப்போ புத்தகம் இருக்குன்னு சொன்னால் இந்த புத்தகத்தை படிக்கிறோம், இந்த புத்தகம் ஒரு பாசப்பொருள், சடப்பொருள், இதன் மூலமாக நாம் அறிகிறோம் அல்லவா. பாசத்தால் வருகின்றதுனாலே, பிற பொருள்களால் வருவதாலே அது பாசஞானம். பாசஞானம் யாருக்கு வருகிறது என்றால் பசுவுக்கு தான் வருது, ஆன்மாவுக்கு தான் வருது, எனவே அது பசுஞானம் என்று நாம் சொல்கிறோம். பிற பொருள்கள் அறிவதாலே பசுஞானம் சொல்கிறோம். அதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், பாசத்தால் பாசஞானம் என்றால் அது பாசத்திற்கு ஞானம்னு சொல்லக்கூடாது. சொற்களை விரிக்கிற பொழுது விரித்து சொல்கிற பொழுது பாசஞானம் என்றால் பாசத்திற்கு ஞானம், அது பாசத்திற்கு ஞானமே கிடையாது. சடப்பொருளுக்கு எப்படி ஞானம் இருக்கும்? எனவே அது பாசத்தால் வருகின்ற ஞானம் சொல்லணும். அது யாருக்கு வருகிறது என்றால் பசுவுக்கு வருதுன்னு சொல்லிடணும். அது வரையில் விளக்கம். அப்புறம் பசுவுக்கு தானே பசுஞானம் தானே, அது ஆன்ம ஞானம் தான். இல்லை, அதுவும் இல்லை. அந்த பசுஞானம் அறிவிக்கின்றதாலே அது தானே அறியவில்லை. எனவே பசுஞானம் என்பது அறிவிக்கின்ற அறிவு தானே தவிர தானே அறியாததாலே அது பசுஞானம் தானே அறியாது என்று அந்த விளக்கத்தையும் கொடுக்கணும். அப்போ என்ன ஆகிறது, பாசஞானத்தால் பசுவுக்கு ஞானம் வருகிறது, ஆனால் பசு பாசத்தை வைத்துக்கொண்டு தான் ஞானம் பெறுகிறது. அதனால் என்ன ஆகிறது, பாசஞானம் இறைவனை உணர்த்தே உணர்த்தாது, பதியை உணர்த்தார். ஏன்னா பாசத்திற்கு மேல் பசுவுக்கு மேல் இருக்கிறான் பதி, எனவே பாசஞானம் அதை அறிவிக்கார். அறிவிப்பதெல்லாம் பசுதான் அறிகின்றது, பாசத்தாலே பசு அறிகின்றது. அப்போ பசு அறிகின்றதுக்கு ஒரே வழி என்ன என்றால் பாசஞானம்தான். அப்போ அந்த கருவிகளாலே, அதான் மெய்வாய் கண்மூக்கு செவி வைத்துக் கொடுங்களேன், பாசஞானத்தை மெய்வாய் கண்மூக்கு செவி வைத்துக்கிட்டா, மெய்வாய் கண்மூக்கு செவியினாலே உலகப் பொருள்களை அணுகிறோம், சுவை ஒளி ஊர் ஓசை நாட்டம் என்பதை அறிகிறோமே தவிர இதை கடந்திருக்கிற பெருமானை அறிய முடியாது. அந்த கருவிகள், நமக்கு இருக்கிற கருவிகள் உலகப் பொருளை அறிவிக்குமே தவிர இந்த மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற பாசஞானத்தினாலே பதியே அறிய முடியாது. அப்போ பதியை அறிகிறோம் என்றால் என்ன அர்த்தம் என்றால், பதி தன்னை அறிவிக்கிறான் என்ற அர்த்தம். பதி நான் இருக்கிறேன் என்று அறிவிக்கிறான் பசுவுக்கு. எனவே பதிஞானத்தால் தான் நாம் ஆன்மாக்கள் இறைவனை அறிகின்றது. உணர்த்த உணர்தலும் வருது இல்லையா, கடைசியாக ஒரு பிரம்மமே ஆன்மானுவாங்க அவங்க. இல்லை, அது உணர்த்த உணர்கின்றது என்று சொல்கிறதுனால் தானே உணர்வது பிரம்மம், உணர்த்த உணர்ந்தால் அது ஆன்மா என்று சொல்லி, அதனால் ஆன்மாவிற்கு மேல் இருப்பதாலே ஆன்மா இறைவனை அறிவது பதிஞானத்தால் என்று நாம் சொல்கிறோம். அதனால் என்ன ஆகிறது, ஆன்மாவிற்கு அறிவு என்பது பாசத்தால் வருகிறது அல்லது பதியால் வருகிறது. பாசத்தால் வந்தால் அதெல்லாம் மறைப்பு, பாசத்தினாலே வந்தால் அதெல்லாம் மறைப்புன்னு சொல்கிறோம். பதியால் வந்தால் அதை அருள் என்று நாம் சொல்கிறோம். இதுதான் பாசத்தால் வருகின்ற மறைப்புகளாலே இன்பம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் சிற்றின்பம். பதியால் வருவது அருள் அல்லவா, அது அருள் இன்பம், அது பேரின்பம் என்று இப்படி பிரிக்கிறோம். அதனால் என்ன தெரிகிறது என்று சொன்னால், ஆன்மாவிற்கு ஆனந்தம் இல்லை, சத்து சித்தோடு இருக்கிறதே தவிர சத்து சித்து ஆனந்தமாக இருப்பது, ஆனந்த பொருளாக இருப்பது இருக்குல்லவா. ஆனந்த மாக்கடலெல்லாம் பாடுறாங்க இல்லையா, அந்த பரமாயதோர் ஆனந்தம் பெருகலாம், பரமாயதோர் ஆனந்தம்னு அப்புறம் பாடுறாரு இல்லையா திருமருகள் பாட்டில். அதுபோல் அந்த பரமாயதோர் ஆனந்தத்தை பெருமான் வைத்திருக்கிறான், ஆன்மாவிற்கு கிடையாது, அதை தருகிறான். அந்த ஆனந்தத்தை அவன் தருகிறான் என்பதற்குத்தான் அந்த கண்டிஷன் சொன்னார் அப்பர் பெருமான். பெருகலாம் தவம்னார், முதல்ல தவம் பெருக வேண்டும்னார். அதனால் பேதமை தீரலாம்னார். பேதமை என்றால் ஆணவம்னு அர்த்தம், பேதமைனா அறியாமை. பெருகலாம் தவம், அதனால் பேதமை தீரலாம். அதுக்கப்புறம் தான் பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம் என்று சொன்னார். அது இருக்கட்டும், அந்த பாட்டு இருக்கட்டும். இப்போ ஆனந்தம் என்பது இறைவனால் தான் வருகிறது என்றால் இதைத்தான் மறுக்கிறாங்க ஆன்மானந்தவாதிகள். ஆன்மாவிற்கு ஆனந்தம் உண்டு, ஏன் ஆனந்தமில்லை நாம் முதல்ல சொல்கிறோம்னு சொன்னால், அது ஆணவத்தினாலே மறைக்கப்பட்டிருக்கிறது, இயல்பாகவே அது மறைக்கப்பட்டிருக்கிறது. மறைக்கப்பட்டிருப்பதாலே அதற்கு அறிவு விளங்கவில்லை என்று சொல்கிறோம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க,
அறிவிருந்தால் அது ஆனந்தம் தானே. அறிவுள்ள பொருளெல்லாம் ஆனந்தத்தை அனுபவிக்கும் அல்லவா. எனவே அந்த ஆணவத்தை நீக்கி கொண்டால், ஆணவத்தை நீங்கினால் அறிவாக மாறிவிடுகிறது பசு. எனவே அறிவாக மாறிவிட்டால் ஆனந்தம் அதற்கு உண்டு என்று சொல்கிறாங்க. அங்கே என்ன அவங்க ஒரு தவறு செய்கிறாங்கன்னு சொன்னால், ஆன்மாவை பற்றி அறிமுகப்படுத்துகிற பொழுதே சைவ சித்தாந்தத்தில் அதுதான் அடிப்படையை முதல்ல படிக்கணும்னு சொல்லுவாங்க. அடிப்படையாக என்ன இலக்கணம் சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஆன்மா சார்ந்ததன் வண்ணம் சார்ந்து அறியும் என்று சொல்கிறாங்க. ஒன்றொன்றாக அறியும் சொல்ற, அறியான்னு சொல்ல, அறியும், சார்ந்துதான் அறியும். ஒன்றை ஒன்றை விட்டு விட்டு அறியாது, ஒன்றை ஒன்று தான் ஒரு பொருளை ஒன்று தான் அறியுமே தவிர மொத்தமாக அறியாது, வியாபகமாக அறியாது. அப்புறம் அறிந்தறிந்து விட்டு மறந்து போகும், விட்டு விட்டு அறியும். இதெல்லாம் நாம் சொல்கிற இலக்கணம் சொல்கிறோம். இந்த இலக்கணத்தை நீங்கள் பதி இன்பத்துக்கு வைத்து கொண்டீங்கன்னா அது பொருந்தாது. ஏன்னா வியாபக பொருளாக இருக்கின்றான் பெருமான். வியாபக பொருளாக இப்போ நமக்கே ஏகதேச பொருள் என்று சொன்னால், தண்ணீர்னால் ஒரு பாட்டில் இருக்குது, இது ஏகதேசமாக இருக்குது. எனவே நமக்கு ஒரு ஏகதேச இன்பம் தான் நமக்கு கிடைக்குது. வியாபக பொருளாக இருக்கிற பெருமானுக்கு நாம் அணுகினால் வியாபக இன்பம் தானே கிடைக்கும். வியாபக இன்பம் என்பது ஆன்மாவிற்கு பதியை சேர்ந்தால்தானே தவிர சேராது வந்தால் வியாபகம் இல்லை. நாம் சொல்லுறது வியாபப்படுறோம். வியாபகத்தை தருகிறான் பெருமான். வியாபகத்தை தருகிற பொழுது கூட அவனுக்குள்ளே அடக்கித்தான் தருகிறான். வியாபியமாகத்தான் நாம் இருக்கிறோமே தவிர பெருமானைப் போல சம வியாபகம் என்பது கிடையாது. வியாபகத்து பெறுகிறோம். ஏகதேச உணர்விலிருந்து, சுட்டறிவிலிருந்து வியாபக அறிவு பெறுகிறோம். ஆனால் பெருமானுடைய அறிவுக்கு கீழே தான் இருக்கிறோம். கீழே இருந்தால் வியாபியமாகத்தான் நாம் அறிகிறோம். எனவே அந்த இன்பத்தையும் பெருமான் தான் தரணும். எனவே அவனைத்தான் சார வேண்டும், அவன்தான் தர வேண்டும் என்று வியஞ்சக அறிவு, ஆன்மாவிற்கு வியஞ்சக அறிவு மற்ற ஒரு பொருளால் வருவது அல்லவா. மற்ற பொருளால் என்று சொன்னால் ஒன்று சடப்பொருளால் வரணும், அல்லது சித்துப்பொருளால் வரணும். எனவே சரசத்தாக இருக்கின்ற ஆன்மாவிற்கு பதிதான் இன்பத்தை தருகிறானே தவிர ஆன்மாவிற்கு ஆனந்தம் இல்லை என்பதுதான் நம்முடைய கொள்கை. ஆன்மாவுக்கு ஆனந்தம் எப்பொழுது வருகிறது என்றால் பதியைச் சேர்ந்தால் வருகிறது, பேரானந்தம் வருகிறதுன்னு சொல்லுமே தவிர தானே அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கவில்லை என்று சொல்கிறோம். அதெல்லாம் அந்த மறுப்புகளை வருது. அதனால் இங்கே சொல்கிறார், சிவம் சக்தி நாதம் விந்து என்பது லயசிவன், சதாசிவன் என்பது போகம், போகத்திற்காக சொல்கிறது, போகப் பொருள்கள். அது ஆணும் பெண்ணுமாக சிவம் சக்தியாக சமநிலையிலே இருந்து அந்த போகத்தை தருகிறான் பெருமான், நமக்கு தருகிறான். ஆனால் அந்த பொருளோடு நாம் அனுபவிக்கிற பொழுது தான் அந்த போகம் நமக்கு வரும். பொருள் கிடைத்தால்தான் நமக்கு போகம். அதுபோல் சதாசிவ நிலையிலே போக நிலை என்று சிவம் சக்தி சமநிலையிலே இருந்து நமக்கு போகத்தை தருகிறான், அது போக சிவன். அடுத்து மகேஸ்வரம் என்று சொல்லுகிற மகேஸ்வர மூர்த்தங்கள், அது 25 மகேஸ்வர மூர்த்தமாக நாம் சொல்கிறோம். அது செயலுக்கு உள்ளது, ஞானத்தை உள்ளடக்கி செயல் செய்வதற்காக உள்ளது மகேஸ்வர மூர்த்தம். சுத்த வித்தை வித்யேஸ்வரன் சுத்த வித்தை இருக்கு இல்லையா, அதுதான் ருத்ரன் மாலயன் என்பது. அது ஞானத்தை உள்ளடக்கி, கிரியை உள்ளடக்கி ஞானத்தை வெளிப்படுத்துவது என்று இந்த 9 வகை இருக்கு இல்லையா, அந்த 9 வகை தான் இங்கே அவர் சொல்கிறார். அதுதான் நம்ம எழுதியிருக்கிறோம். மூல முதல் வேதா மால் அரண் முன்னிற்க கோலை ஐமுகன் கூற பரவிந்து சால பரநாதம் விந்து தனிநாதம் பாலித்த சக்தி பறை பரநாதன். பறை பரன் என்று, பறை என்றால் பராசக்தி, பரன் என்றால் பராபரனாக இருக்கிற சிவனுடைய பாதத்தை அடையலாம் என்றார். அதுக்கு என்ன சொல்கிறார், மகேஸ்வரனுக்கு கீழே இருப்பது, அவனுக்கு கீழே அடங்கி இருப்பது அயன் மூலாதாரத்தில் இருக்கிறான். மூலாதாரத்தில் அயன் இருக்கிறான். மால் சுவாதிஷ்டான நிலை, ருத்திரன் மணிபூரகம் என முறையே நிற்க, அவள் மால் அயன் அரண் 3 பேரும் முறையே அங்கே நிற்கிறாங்க. மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம். அதற்கு மேல் போகிறபோது மகேஸ்வரனுக்கு மேல் உள்ளது மகேஸ்வரன் அநாகதம். மகேஸ்வரன் இருக்கின்றது அநாகதம் இதயம். அதற்கு மேல் இருப்பது விசுக்தி ஆக்ஞை என்று நாம் சொல்கிறோம். அந்த விசுக்தி என்பது சதாசிவன், ஆக்ஞை என்பது விந்து என்று அப்படி ஒன்றொன்றாக அதுக்குள்ளே சொல்கிறோம். அதற்கு மேற்பட்டு நா அடி, நாக்குக்கு கீழே இருப்பது என்பது நாதம், உச்சி என்பது பரவிந்து என்று பின்னால் சொல்ல போகிறார். அதெல்லாம் நம்ம கலைநிலையில் படிக்க போகிறோம். ஆதாரங்கள் நமக்கு 6 சொல்லுவாங்க, பொதுவாக சொல்லுவாங்க. அதற்கு மேலும் சில ஆதாரங்கள் நமக்கு உண்டு என்பதை குறிப்பாக சொல்கிறார். ஆக்ஞைன்னு முடிஞ்சு போச்சு நமக்கு. அதுக்கு மேற்பட்டு நாக்கினுடைய அடின்னு சொல்கிறார். அப்புறம் உச்சி என்று சொல்கிறார். அதுதான் 2 தான் சொல்கிறாரு. தலைக்கு மேல் 12 அங்குலம் இருப்பது தான் பரநாளம். உச்சி என்பது பரவிந்து. தலைக்கு மேல் 12 அங்குலம் சுதாச சார்ந்தம் இருக்கு இல்லையா, அது பரநாதம் என்போர் முறையே நின்று, இப்படிலாம் முறையார் நின்று நமக்கு பயன் தருகிறார்கள்.
உயிர்களுக்கு அந்த சக்தியாக, இவெல்லாம் சக்தி தான். பரநாதம் வரையில் நமக்கு சக்தியாக இருந்து பெருமான் உதவுகிறான். அந்த சக்தி பறை எனப்படுகின்ற சிவனது திருவருள் தான். பறை பராசக்தின்னு சொல்கிறோம் இல்லையா திருவருள். உங்களுக்கு சொல்லியிருப்போம், சக்தியை நாம் நவசக்தி நாம் சொல்கிறோம், 3 சக்தியோடு சொல்கிறோம். இருந்தாலும் நினைவு கொள்ள வேண்டியது பராசக்தி ஆதிசக்தி, அந்த ரெண்டு நாம் ஞாபகம் வச்சோம். ஆதிசக்தி தான் பின்னால் இச்சாசக்தியாகும், கிரியாசக்தியெல்லாம் வருது நாம் சொல்ல போகிறோம். எனவே பராசக்தி ஆதிசக்தின்னு சொன்னால், ஆதிசக்தி என்பது தடத்த நிலை என்று சொல்கிறோம். தடத்த நிலையில்தான் உயிர்களுக்கு உதவும். அப்போ பராசக்தி எப்போ உதவும் என்று சொன்னால், பெருமானோடு சேருகிற பொழுதுதான், பரசிவனோடு சேருகின்ற பொழுதுதான் பராசக்தி. இப்போ பேரின்பம் பேரின்பம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, தடத்த நிலையிலே ஆதிசக்தியாக இருந்து செய்வதெல்லாம் மறைப்பு நாம் சொல்லிட்டோம். அது திரோதான சக்தி மறைப்புன்னு சொல்லிட்டோம். எனவே மறைப்பு என்பதால் அது சிற்றின்பம் தானே தவிர பேரின்பம் கிடையாது. அந்த இன்பத்தை நாம் இன்பமாக கருதுகிறோம், அது கூட இல்லைன்றாங்க. இன்பத்தை கருதுகிறோமே தவிர பின்னால் அதனால தான் நமக்கு துன்பம் வருகிறது. உணவு என்று சொன்னால் இன்பம் நினைக்கிறோம், அதில் தானே நமக்கு துன்பம். உறவு என்றாலும் இன்பம் நினைக்கிறோம், அதனால தான் நமக்கு துன்பம் வருது. இல்லை, எல்லாமே அப்படி தான். உணவாலும் சரி உறவாலும் சரி நமக்கு துன்பம் தான். அது இன்பம்னு சொல்ல முடியாது. எதை இன்பம்னு சொல்ல வேண்டும் என்றால், அதெல்லாம் இலக்கணமாக சொல்லியிருக்காங்க. துன்பம் கலவாத ஒன்று தான் இன்பம். துன்பம் கலந்தால் அது இன்பம் அல்ல. நம்முடைய கொள்கையில் துன்பமே இருக்கக்கூடாது. அதாவது அப்பர் பெருமான் இன்பமேன்னு ஒரு ஏகாரம் போட்டார். இன்பமே என்னாலும் இன்பமேன்னு சொல்லிட்டு முடிக்கலை. துன்பமாக இல்லைன்னா துன்பம் இல்லைன்னா, என்னாலும் துன்பம் இல்லாத பொழுதுதான் உங்களுக்கு என்னாலும் இன்பம் இருக்கும். என்னாலும் இன்பம் இருந்து கொண்டிருந்தால் துன்பம் கிடையாதுன்னு அர்த்தம். இப்போ நான் இன்பமாக இருக்கிறேன்னு சொன்னால் அப்போ பின்னால் துன்பம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்படி தான் நம்ம பார்க்கும். உலக இன்பம் அப்படி தான் இருக்குது. எனவே பேரின்பம் என்பது பராசக்தி தருவது. பரசிவ நிலையிலே நாம் பரமுத்தி அடைகின்ற பொழுது ஆன்மாவிற்கு பராசக்தி உதவுகின்றது. பெருமான் பராசக்தியால் அருளுகிறான். எனவே அங்கே பேரின்பம் என்று பார்க்கும். அதுதான் இங்கே சொல்கிறார். இதனுள் 9 இடங்கள் குறிக்கப்பட்டது காணலாம். நவபேதம் சொல்கிறாங்க இல்லையா, நவந்தரு பேதம் அதை சொல்கிறார். வாங்க இதனுள் 9 இடங்கள் குறிக்கப்பட்டது. முன் எனவே பின்னிற்பெரும் பெறப்பட்ட பாட்டில் கணக்கு சொல்கிறாங்க, இலக்கணம் சொல்கிறாங்க. பாட்டில் முன் என்று சொல்கிறார் இல்லையா, அதில் கோலை ஐமுகன் கூற பரவிந்து சால மூல முதல்வன் வேதா மால முன் நிற்கின்றார் இல்லையா. 68 பக்கம் 9வது பக்கம் 68வது பாடல். ஐயா கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. இப்போ முன்ன கொடுத்தா 67 அடுத்தது அதுதான். அந்த பாட்டில் முன் நிற்கின்றது பாருங்கள். முன்னிற்க என்பதனால பின்னும் நிற்கும் அல்லவா. நவந்தர் பேரத்தில் சதாசிவத்திற்கு முன்னே இருப்பது, சதாசிவத்திற்கு பின்னால் இருப்பது என்று அப்படி வைத்துக் கொள்ளணும் என்று முன்னிற்க என்றால், அதனால் பின்னிற்க என்பது பெறப்பட்டது என்றார். அப்புறம் பறை எனப்படும் சிவனது திருவருள் தான் நமக்கு உதவுகிறது. இதனால் இடை என்பதும் பெறப்பட்டது. முன் பின் என்பதாலே இடையிலே இருக்கிறது என்றால், முன் என்பது லய சிவன், பின் என்பது அதிகார சிவன், இடை என்பது போகசிவன் என்று தெரிந்து கொள்ளலாம். முன்பின் என்பன கீழ்மேல் என்னும் பொருள். கீழும் மேலுமா சொல்ல, முன்பின்னாலும் கீழும் மேலுமா இருக்கணும். அப்பா எழுதுறாங்க, பொருள் எழுதுறாங்க. கீழே உருத்திரன் ஈராகவும் மேலே சதாசிவர் முதலாகவும் கூறினமையால் இடையே அநாகரத்தில் மகேஸ்வரம் இருத்தல் கூறப்பட்டது. பாட்டில் அது இல்லை. அநாகதம்ன்ற அந்த ஆதாரத்தை சொல்லலை, முன்னும் பின்னுமாக சொன்னதுனால நம்ம அப்படி கொள்ள வேண்டும்ன்றார். அதாவது கீழே உருத்திரன் ஈராக சொல்லியாச்சு, மேலே சதாசிவன் சொல்லியாச்சு. எனவே இடையில் மகேஸ்வரன் விடலை இருக்குது, அதை நம்ம வைத்துக்கொள்ளணும். அநாகரத்தில் மகேஸ்வரன் இருக்கிறான்னு வைத்துக்கொள்ளணும்னு சொல்லிட்டார். எனவே திருமூல நாயனாரை துணிவு இதுதான். இப்படித்தான் அந்த நவந்தரு பேதத்தை சொல்ல வேண்டும் சொல்லிட்டார். பிற முறைகளில் சிறிது மேலே காட்டப்பட்டதுன்னு 575வது பாட்டு முன்ன படித்தோம். அதில் வேறு சில முறைகள், இந்த ஆதாரத்தில் சில தெய்வங்களை மாற்றி சொல்கிறாங்க இல்லையா, அது பிற முறைகள், நம்ம முறை கிடையாது என்றால் இதுதான் முறை என்றார். இதுதான் நாம் ஆதார தெய்வங்களை கொள்கின்ற முறை. திருமூலர் இப்படித்தான் சொல்லுகிறார் என்று பொதுவாக ஆராதாரத்தை சொல்லி, இங்கே வர்ற பொழுது யோகத்துக்கு வர்ற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போகிறோம் இல்லையா. எனவே துவார சாந்தம் போயிட்டு அப்புறம் நான் அடி உச்சின்னு போகிறோம். அதுக்கெல்லாம் என்ன ஆதார தெய்வங்கள்ங்க சொல்லிட்டார். பிற முறைகளில் சொல்கிறார் பாருங்க. ஆக்ஞை அது விந்துஸ்தானம், விசுத்தி அது சதாசிவர் அது ஆகாயம், அநாகதம் மகேஸ்வரர் அது வாயு, மணிபூரகம் ருத்ரர் அது தேயு, சுவாதிஷ்டானம் திருமால் அப்பு, மூலாதாரம் பிரம்மா அது பிருதி என்று இப்படியும் சில முறைகள் உண்டு. மூலாதாரத்தில் சொல்லப்படுது. மூலாதாரத்தில் கணபதியும் சேர்த்து சொல்லுவாங்க, கணபதியும் சேர்த்து சொல்கிற வழக்கம் உண்டு. மூலாதார கணபதியும் சொல்கிறாங்க. அதாவது அங்கே பிரம்மச்சரியம் இருக்கணும். பிரம்மச்சரியம் என்று சொல்லி மூலாதாரம் பிரம்மச்சரிய நிலையில்தான் அந்த குண்டலி சக்தி நமக்கு பயன்படும் என்று சொல்கிறாங்க. அதனால் அது பிரம்மச்சரியம் மூலாதாரம் சொல்கிறாங்க.
எழுதுறாங்க. மூலாதாரம் குண்டலிக்கு இடமாதலால் இங்கே எழுதுறாங்க. மூலாதாரம் குண்டலிக்கு இடமாதலால் அதற்குரிய விநாயகரையும் பிரணமத்தையுமே அங்கு வைத்து தியானிக்கும் முறை கூறப்படுகிறது. விநாயகரை வைத்து சொல்லலாம். மூலாதாரத்து மூன்றெடு கணலையும் சொல்கிறாலே, விநாயகர் சொல்கிற பொழுது அவர் விநாயகருக்கு அந்த மூலாதாரம் அல்லவா, எனவே மூலாதாரத்து மூன்றெழு கணல் குண்டலியதில் கூடிய அசபை என்று சொல்கிறார். அந்த அசபை என்பது பிரணவம், பிரணவத்தை சொல்கிறார். விநாயகரையும் பிரணவத்தையும் அங்கு வைத்து தியானிக்கும் முறை கூடப்படுது. தியானத்தை சொல்லலைங்க, இதெல்லாம் எங்கெங்கே என்னென்ன இடம் என்னென்ன அதிதெய்வங்கள் என்பதை அவர் சொல்கிறார். மூல முதல் என்பதனாலே விநாயகர் என்று நாம் கொள்ளலாம். எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கின்றவன் தான் அல்லவா மூலாதார கணபதி என்று நாம் சொல்கிறோம். விநாயகர் மூலாதாரத்திற்கு மேல் என்னும் பொருள் உரைப்பார்கள். சில பேர் மூலம் முதல் என்றால் மூலாதாரத்துக்கு மேல் என்று சொல்கிறாங்க. அது சில பேருடைய கருத்து வேறுபாடு தான். அது சுவாதிஷ்டானத்துக்கு போகும். அது ஏன்னா மூலாதாரத்தில் கனலாக இருப்பது சுவாதிஷ்டானத்தான் வெளிப்படும். அதுக்காக சொல்கிறாங்க கீற்று போல வெளிப்படுவது. ஏதாவது அடுப்பில் நம்ம வச்சு அந்த காலத்தில் ஊற்றிட்டு இருந்தாங்க இல்லையா, கங்காக இருக்கும், நெருப்பு கங்காக இருக்கும், பூதம்னா கொஞ்சம் லேசாக ஒளி வருது இல்லையா, அதுபோல் மூலாதாரத்தில் அது கனல்னு சொன்னாங்க. கங்கு போல் கனல் போல் இருப்பது. அந்த வாயு அந்த பிராணவாயு போன உடனே கொஞ்சம் நேரம் மேலே எழும்பினால் அது சுவாதிஷ்டானம் வரையில் போகும். எனவே சுவாதிஷ்டானத்தை இடமாக கொள்கிற வழக்கம் உண்டு. வெளிப்படுவதாலே அந்த சுவாதிஷ்டானம் சொல்கிற வழக்கம் உண்டு. அந்த மூலாதாரத்திற்கு மேல் என்னும் பொருள் உரைப்பார். இறைவன் பாரம் என்பது திருவருள், அது திருவடி என்பது மரபு என்று சொல்லி அதனால் அந்த பாட்டை அப்படி முடிக்கிறார். மூல முதல் அப்புறம் வேதா மால் அரண் முன்னிற்க கோலை ஐமுகன் கூற பரவிந்து சால பரநாதம் விந்து தனிநாதம் பாலித்த சக்தி பறை பரன் பாதமே பெருமானுடைய திருவிழிதான் என்று இவையெல்லாம் திருவருளாலே நாம் அறிய வேண்டும்ன்றார். இதெல்லாம் தியரியாக நம்ம படிக்கிறோம். பெருமானுடைய திருவுருளை எண்ணிக்கொண்டு தான் எல்லாவற்றையும் நாம் படிக்கணும். அப்பொழுது தான் அது புரியும்ன்றார், இல்லைன்னா புரியாதுன்றார். அடுத்த பாடல் 69வது. ஆதார யோகத்து அதிதேவோடும் சென்று மீதான தற்பரை மேவும் பரனொடு மேதாரி ஈரன் கலை செல்ல மீது ஒளி ஓதா அசிந்தம் இது ஆனந்த யோகமே என்று ஆனந்த நிலைக்கு சொல்கிறார். மூலாதாரம் முதல் உள்ள ஆதார அரிதெய்வங்களை தியான சமாதிகளால் வழிபட்டு பயன்பெறுவது கடந்து முதல்ல திருமலர் தான் முதல்ல சொல்கிறார். அஷ்டாங்க யோகத்திற்கும் திருமலர் சொல்கிற யோகத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், அவங்களாம் ஆதார யோகத்தோடு அரிதெய்வங்களை ஒன்று ஒன்றா சொல்லிடுறாங்க, வேறு வேறு தெய்வங்களை சொல்லிடுறாங்க. அந்தந்த ஆதாரங்களை அந்தந்த தெய்வத்தை வைத்து வணங்கினால் உங்களுக்கு பயன் கிடைக்கும் என்று சொல்லிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான் அவங்க சொல்கிறாங்க. திருமூலர் ஆகமத்தில் அது உடன்பாடு கிடையாது. நமக்கு ஆதார தெய்வங்களை கடக்க வேண்டும்ன்றார். முதல் நிலைதான். அதாவது எழுத்தை கற்றுக் கொடுக்குற பொழுது அரிச்சுவடியில் தான் கற்றுக் கொடுக்குறோம். அந்த புத்தகத்தை வச்சுக்கிறோம், கடைசி பேர் நம்ம அரிச்சுவடி வச்சுக்கிறோம் இல்லையா, எங்கேயோ நம்ம ஆராய்ச்சிக்கு போகிறோம் இல்லையா. அதுபோல் யோகத்துக்கு அடிப்படை சொல்கிறபோது ஆதார தெய்வங்கள் 6 ஆதாரங்களை சொல்கிறார். மூலாதாரம் முதல் உள்ள ஆதார அதிதெய்வங்களை தியான சமாதிகளால் வழிபட்டு பயன்பெறுமாற்றால் கடந்து என்ன அதனால் பயன். உதாரணமாக நீங்கள் திருமாலை வணங்குறீங்கன்னு எல்லாம் பெருமாளை வணங்குறாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி திருவாசக மாநாடு நான் கூப்பிட்டுருந்தார். நம்ம அவர் கூப்பிட்றாருன்னு போகிறது வழக்கம். போற்றி திருவள்ளுவர் தான் எனக்கு கொடுத்தார். போற்றி திருவள்ளுவர் உட்பொருள்னு கொடுத்துருந்தார் எனக்கு தலைப்பு. நாம் ஏதோ பேசிட்டு வந்தோம். அதை எடுத்தோடனே நான் என்ன சொன்னேன், போற்றி திருவள்ளுவர் போற்றிலாம் பின்னால் தான் வருது. முதல்ல சில விஷயங்களை சொல்கிறா, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு முதலாவதாக அவர் சொல்கிற பொழுதே நான்முகம் முதலா வானவர் கைதோடன்னு சொல்கிறார். தொழுதேடன்னு ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து ஈரடியாக மூல கலந்தார் எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் பிரமாதமாக சொல்லி ஏனமானார் பன்றியாக போனார் ஏழ்தளம் உருவினார் உருந்து எய்த்து போனார்ன்றார். எய்த்து போனார், ஏழ்தளம் உருவினார் எய்த்து போனார். அப்புறம் வழுத்துகிறார், சயசய என்று வழுத்துகிறார். சயசய என்று வழுத்தியும் காணா மலரடிகள், ஆனால் எனக்கு வழுத்துவதற்கு எளிதாய் வந்ததுன்னாரு. எடுத்த உடனே திருமாலை அப்படியே உயர்த்தி வைக்கிறார். எப்படி நான்முகனே தொழுகிறான், வானவர்களெல்லாம் தொழுகிறார்கள், 2 அடியாலே மூவுலகத்தை அளந்தார். இன்னும் சில முனிவர்களெல்லாம் அவர் வணங்குறாங்களாம். அப்போ அதுக்கு ஒரே எழுதுறாங்க, அந்த திருமாலை வணங்குற முனிவரெலாம் யாருன்னு சொன்னால் எனக்கு சொர்க்கம் கிடைச்சா போதும், உலக இன்பம் கிடைச்சா போதும். அவங்களாம் அவங்க அப்படிப்பட்ட முனிவர்களாம். அவங்களாம் வீடு பேர் வேண்டுறவங்க அங்கே திருமாலை வேண்ட மாட்டாங்க, உலக இன்பத்தை வேண்டுகிறார்கள். அவர்கள் தான் திருமாலை. இன்றைக்கும் கூட அப்படி தானே. இன்றைக்கி நான் திருமாலை வணங்கினால் உலக இன்பம் தான் நம்ம சொல்கிறோம். அது தப்பில்லை, போய் கூப்பிடுங்கன்னு தான் சொல்கிறோம். நான் அதை தான் சொன்னேன். உலக இன்பத்திற்காக திருமால் ரொம்ப குறிப்பாக அவர் சொல்கிறாரு. நாம் அதை விட்டுட்டு போய் மொட்டை போட்டுக்கிறோம். அங்கே கரெக்டாக போய் சைவரில் போய் கும்பிடுங்க, அங்கே போய் ரொம்ப பிரமாதமாக மொட்டை போட்டுக்கிட்டு ஏதாவது வரும்னு நினைக்கிறீங்களே. நான் ஏதோ சொல்லியிருக்கிறேன்.
அது அப்புறம் சொன்னாங்களா, என்ன சார் இதெல்லாம் சொல்கிறாரு, என்ன பெருமாள் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. நான் என்ன பண்ணுறது, பெருமாளை சொல்லியிருக்காரு அப்படி தான் நம்ம சொல்லணும். இல்லையா, உலக இன்பத்திற்காக முனிவர்லாம் சொல்கிறான்னு சொல்லுவாங்கல்ல, வந்து கேட்பாங்க இல்லையா, என்ன சார் முனிவர்களே வணங்குறாங்களேன்னு கேட்பாங்க. அதுதான் அப்பா அவங்க ஒரு குறிப்பிட எழுதியிருக்காங்க, அந்த முனிவர் என்று யார் என்று சொன்னால் சொர்க்க இன்பத்தை வேண்டுகின்றவர்கள்னார். நீங்கள் அதனால தான் ஞானசம்பந்தர் பார்க்கணும். பெருமாள் என்ன சொல்கிறார், பெருமாளுடைய தொண்டர்கள் இருக்காங்களே அவர்களுக்கெல்லாம் சொர்க்கங்கள் பொருள் அளவேன்ட்டார். அந்த கொன்றையா கொன்றை தொங்கலான் அடியாருக்கு சொர்க்கங்கள் பொருளளவேன்னு பாடுற. அதனால் சொர்க்கங்களை விரும்ப மாட்டார்கள் நம்முடைய கொள்கை. அங்கே முனிவர்கள் திருமாலை வணங்குகிறான்னு சொன்னால் அவர்கள் சொர்க்கம் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நான் இதை கொஞ்சம் விளக்கமாக சொன்னேன். நான் விளக்கமாக சொல்லிவிட்டு அவ்வளோ தூரம் தூக்கி வச்சு என்ன பண்ணார், 7 தளம் உருவினார். அது அவருடைய ஆற்றல். அதாவது பாதாளம் வரையில் போகிறார்ன்றார். நமக்கு 7 தளம் நமக்கு தெரியும். நிலத்தை விட்டுருங்க, பூதளம் தான் நமக்கு பூதளம் முதல்ல. அதுக்கப்புறம் நமக்கு வந்து தராதளம், ரசாதளம், மகாதளம் என்று சொல்லிட்டு கடைசியில் பாதாளம்னு சொல்கிறோம். பாதாளம் வரையில் போனார் திருமால். அதற்கு மேலே போக முடியல, எய்த்து போனார்ன்றார், இழைச்சி போயிட்டார்ன்றார். அதுவரையில் தோண்டி போனாரே, அதுக்கப்புறம் இழைச்சார்னா அப்பா எழுதுறாங்க இருக்கு, அவருக்கு பிரகிருதி மாயா உடம்பு ஆதலால் அதற்கு மேல் போக முடியல. பிரகிருதி மாயா உடம்பு திருமாலுக்கு ஏன் பன்றியாக போனால் அது பிரகிருதி மாயா உடம்பு அல்ல, பெரிய வராகமாக இருக்கலாம், பெரிய வராகமாக கூட இருக்கலாம். அது பிரகிருதி அல்லவா, பிருத்திவி தத்துவத்தோடு சேர்ந்த 5 பூதங்கள் சேர்ந்த பிரகிருதி மாயா காரியம். எனவே உடம்பு இழைச்சி போச்சுன்னு சொல்லிட்டு அதனால் வெளுத்தையும் காணவில்லைன்னு நான் இதெல்லாம் கொஞ்சம் விளக்கமாக சொன்னேன். இந்த விஷயத்தை சொன்னதுனால தான் என்ன பெருமாளை போட்டு இப்படி இப்படி அடி அடின்னு அடிக்கிறாரு ஜான்னு. நாம் ஒன்றும் அடிக்கலைங்க, இருக்கிற விஷயம் இருக்கிறது தான் நம்ம சொல்கிறோம். திருவாசகத்தில் அவர் அப்படி சொல்கிறார். அப்படி இருக்கின்ற பெருமான், அவளுக்கெல்லாம் வழுத்தையும் காணாத பெருமான் நாம் வழுத்துவதற்கு எளிதாக வந்திருக்கிறார். பாதாளம் 7 கீழ் சொற்கடிமை பாதவளம் அங்கே சொன்னார். ஏன்னா பாதாளம் வரையில் போயிட்டான் திருமால். ஆனால் அது எங்கே இருக்குது, இன்னும் கீழே இருக்குதுன்னார். பாதாளம் 7 கீழ் இன்னும் இருக்குதுன்னு சொன்னார். எனவே அவனால் போக முடியவில்லை. ஆனால் அந்த பாதம் நமக்கு உதவுகிறது அல்லவா, எப்படிப்பட்ட பாதம் அது நமக்கு உதவுவதல்லவான்னு நான் சொன்ன அந்த விஷயத்தை அதான் இங்கே சொல்கிறார். ஆதார தேவர்களை வணங்கினால், திருமாலை நீங்கள் வணங்கினால் அந்த பலன்தான், அதான் பயன்தான், அவ்வளவு பயனாகினார். அங்கே எழுதுகிறார்கள் இல்லையா, மூலாதாரம் முதல் ஆதார அதிதெய்வங்களை தியான சமாதிகளால் வழிபட்டு பயன்பெறுமாற்றால் அப்புறம் கடக்கணும். அதை கடந்து எங்கே போக வேண்டாம், நிராதாரத்துக்கு போக வேண்டும். ஆதார யோகத்திற்கு அப்புறம் அது யோகம்தான், அது அடிப்படை தான். அதற்கு மேற்பட்டு நிராதார யோகம் என்றால் உச்சி முதல் 12 அங்குலம். நிராதாரம் என்பது உச்சி முதல் 12 அங்குலம் போகணும். அதை தான் நம்ம பின்னால் படிக்க போகிறோம். இதெல்லாம் ஏன் இங்கே சொல்கிறாருன்னா, அடுத்து நம்ம படிக்க போகிறது கலைநிலை. அங்கே எப்படின்றத விளக்கமாக பிராசார யோகத்தை சொல்ல போகிறார். அதுக்காக இங்கே சொல்கிறார். நிராதார யோகம் என்பது தான் அங்கே பிரணவ யோகமாக சொல்ல போகிறாங்க. அந்த இடத்துல நிராதார யோகம் 12 உச்சி முதல் 12 அங்குலம் துவாரசாந்தம் போகணும் அடைந்து, அப்புறம்தான் பரவிந்து பரநாதங்களின் அருள் பெற்று. எவ்வளோ ஸ்டெப் இருக்கு பாருங்கள். பரவிந்து பரநாதம் என்ற அருள் பெற்று, ஆக்ஜையெல்லாம் அது வராது. பரவிந்து பரநாதன் அருள் பெற்று இந்த ஆற்றால் மேதை முதலிய பிரணவகலை 16. மேதைன்னா அகாரம், அகாரம் தான் மேதாகலைன்னு சொல்லுவாங்க. அகாரம் என்ற அதிலிருந்து ஓம் முதல்ல எழுத்தல்லவா அகாரம், அதிலிருந்து 16 கலைகள் என்றார். அகாரம் மேதை முதலிய பிரணவகலை 16 கடக்கப்பட்டனவாய் செய்துவிட்டார். இது பின்னால் சொல்ல போகிறார். கடக்கப்பட்டனவாய் விட அதற்கு மேல் சொல்லவும் நினைக்கவும் வராத மீதானமாகிய துவாரசாந்தம். 16 கலைகளை கடந்து நீங்கள் போனால், நிராதாரத்தை கடந்தால் மீதானம் என்கின்ற சொல்ல வராத இடம், சொல்ல முடியாத ஒரு துவாரசாந்தம். அங்கே 12 அங்குலத்துக்கு அப்பால் பரமசிவனை அடையலாம். அடைந்தால் அங்கே ஆனந்த யோகம். அதுதான் நமக்கு ஆனந்த யோகம், பேரின்பம் கிடைப்பது அங்கே தான். இற்றலே ஆனந்த யோகம். அது சொல்லிட்டு அங்கே மேற்கோள் காட்டியிருக்காங்க. உண்மை விளக்கத்தில் இதெல்லாம் வஜ்ரேவனில் சொல்லவே நான் கேட்டிருக்கேன். நான் சொல்லி நான் அப்போ வந்து தருமபுரம் ஆதீனத்தில் பிரச்சாரத்தில் பேசுகிறார். அப்போ என்ன சொன்னார்னா, உண்மை விளக்கு நடத்தினார். அப்போ நான் கொஞ்ச நாள் ரொம்ப தொடர்ந்து போக முடியல, அப்போ படிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ போனேன். அப்போது ஆனந்த யோகம் நிகழ்ப்புதல்வான்னு சொல்கிறார். உண்மை விளக்கத்தில் ஆனந்த யோகம் நிகழ்ப்புதல்வா என்றால் எப்படிப்பட்ட நிலையை யாருக்கு சொல்கிறார் என்றால், நிராதாரத்தை கடந்து துவாதாரம் கடந்து அந்த ஆனந்தத்தை பெற நிலை இருக்கல்லவா, அது விரும்புகிறாய் அல்லவா, அந்த ஆனந்த யோகம் உனக்கு வரும் அல்லவா. இதெல்லாம் எண்ணினால் தத்துவங்களெல்லாம் கடந்து நாதாந்தத்திற்கு மேல் போனால் உனக்கு ஆனந்த யோகம் வருமல்லவா என்று அந்த சீடனை திருவதிக மணிவாசகம் கிடந்தார். ஆனந்த யோகம் நிகழ்ப்புதல்வா என்று சொல்லுகிறார் என்று அதை மேற்கோள் காட்டினார். இன்னொன்று ஒரு சொல்லியிருக்கார் எனக்கு நினைவு. சிவஞானபுரத்தில் சொல்லுகிற பொழுது, முதல்ல சொல்கிற பொழுது பூதாதி ஏறும் முதலையை துணையாகின்ற அந்த வெண்பாவில் பேதாய் என்ற பேதாய் என்றால் அறியாதவனேன்னு சொல்கிறார் மாணவனை. அப்போ தான் ஆரம்பிக்கிறான் பாடத்தை. எனவே அறியாமையில் நிறைந்திருக்கின்ற மாணவரே இதையெல்லாம் தெரிந்து கொள் என்று பேதாயின்னு சொல்கிறார். கடைசியில் நீங்கள் 12ஆம் சொத்துக்கு போகிற பொழுது
சிவம் என்னும் அந்ததர அந்ததர என்று சொல்கிறார். அந்த மாணவனை சிவன் என்னும் அந்ததர என்றார். அப்போது பேதா என்பது மந்ததரம், அது அந்ததரம்னு முடிக்கிறார். அப்போ எவ்வளோ லிங்க் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அஜ்வே மிலார் போனவங்க சொல்லலாம், நம்ம பார்க்க போகிறதே கிடையாது. எல்லாம் படித்து போவோமே தவிர அவெல்லாம் இணைத்து பார்த்து இதெல்லாம் எப்போ சொன்ன விஷயங்கள் நமக்கு. அந்ததர என்று அங்கே சொன்னார், இந்த இடத்துல மந்ததரன்னு சொன்னார் என்றால் மந்ததரமாக வந்த அவன் அந்ததரமாக போய் நிற்கின்றான் என்று, அதான் ஆனந்தம்ன்றார். அதனால் சிவயோகத்திலே மூலாதாரம் முதல் விசுத்தி வரை ஐந்து ஆதாரங்களை நின்றால் அது தவயோகம். அப்போ பிரித்து எழுதியிருக்கிறாங்க. அதை மூலாதாரம் முதல் விசுத்தி வரை கண்டம் விசுத்தி வரை 5 ஆதாரங்களை நின்றால் அது தவயோகம். ஆக்ஞை முதலில் நின்றால் இங்கேயே நிற்கலாம், இங்கேயே நிற்பது நமக்கு இருக்குது யோகத்தில். ஆக்ஞை முதலில் நின்றால் அது அருள் யோகம். துவாரசாந்தத்தை அடைதல் ஆனந்த யோகம் என்று 3ஆக பிரித்து தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. ஆதார யோகத்திலே மூலாதாரம் முதலாக விசுத்தி வரை வந்தால் உங்களுக்கு அது தவயோகம் தான். நான் பெருமான் என்றீங்க, அது கூட எங்கள் அப்பா எழுதலாது. இந்த மூலாதாரம் முதல் விசுத்தி வரைன்னு 5ன்னு சொன்னாங்களே, இந்த ஆதாரங்களில் முன்ன சொன்னதல்ல. அஷ்டாங்க யோகத்தில் நம்ம சொன்ன பிரம்மன், திருமால், சராசிவெல்லாம் வரும், அது அல்ல. இதெல்லாம் கடந்து எல்லா ஆதாரங்களையும் சிவசக்தியாக எண்ணுதல்னு சொல்கிறார். பின்னால் சொல்கிறார். அஷ்டாங்க யோக பேரில் சொல்கிற பொழுது ஒவ்வொரு ஆதாரங்களுக்கு ஆதார தெய்வம் சொல்லப்படுகிறது. அது யோக நிலையிலே அதை கடந்து நாம் போகிற பொழுது எப்படி நாம் வழிபாட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு செய்வோம், ஒரு முருகன் வழிபாடு செய்வோம், பின்னால் கொண்டாடி சிவலிங்க வழிபாடு நம்ம செய்கிறோம் இல்லையா, உடையவரை பூஜை பண்ணுறோம் இல்லையா. அதே போல் ஆதாரங்களில் அஷ்டாங்க யோகத்தை கடந்த பின்னால் சிவயோகத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஆதாரத்திலும் சிவசக்தியாக வரங்க வேண்டும்னு அவர் சொல்ல போகிறார். அது அப்பா அங்கே எழுதலை, அதனால் அது தவயோகம்னு சொன்னார். மூலாதாரம் முதல் விசுத்தி வரை 5 ஆதாரங்களை சிவசக்தியாக வேண்டாம். ஒன்றா நான் பிராக்கெட் ஒன்றா நான் எழுத மறந்தேன், பேசுகிற போது ஞாபகம் வருது. ஆதாரங்கள் என்றால் சிவசக்தியாகன்றோம். சிவசக்தியாகவே அந்த ஆதாரங்களை எண்ணினால் அது தவயோகம். இல்லை என்றால் உங்களுக்கு அடயோகமாக போயிடும். மற்ற தெய்வங்களை வணங்கினால் அது அஷ்டாங்க யோகமாக போயிடும். சிவனை வணங்கினால் அது தவயோகம். எனவே சிவசக்தியாக ஆதாரங்களை நிற்றல் தவயோகம். ஆக்ஞை முதலில் நின்றால் சிவசக்தியாக இருந்து ஆக்ஞினி குருவ நடுவில் நீங்கள் சிந்தித்தால் அது அருள் யோகம். துவாரசாந்தத்தை அடைந்தால் அது ஆனந்த யோகம் சொன்னார். சொல்லிட்டு அப்புறம் எழுதுறாங்க, மேதாதி ஈரண்கலை செல்ல. இங்கே 3வது வரி வருது இல்லையா, மேதாதி ஈரண்கலை. 8 கலை என்றால் 16 கலை. மேதாதி என்றால் மேதை முதலாக அர்த்தம். மேதை மேதஸ்ன்னு சொல்கிறாங்க. வேதத்தில் அவங்க சொல்கிற விஷயத்தை நான் உபநிடத்தில் படிச்சிருக்கிறேன். மேதஸ் என்று ஒரு நாடி தோன்றும்ன்றாங்க. அந்த யோகத்தில் இந்த மாதிரி புருவ நடுவில் இருந்து கொண்டு அவங்க சொல்கிற ஆண்டு 12 ஆண்டு சொன்ன நினைவு. நான் எப்போ படித்தது தவறாக கூட இருக்கலாம், நீண்ட காலம் இருக்கணும். புருவ நடுவில் இருந்து கொண்டு யோக நிலையிலே 12 ஆண்டு காலம் இருந்தால் ஒரு புதிய நாடி தோன்றும். அது மேதை நாடி, மேதஸ் நாடி என்று பெயர் என்று அவங்க எழுதுகிறாங்க. அது அவங்க சொல்கிற விஷயம். அதனால் இப்போ கூட அவர் ரொம்ப பெரிய மேதையாப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறோம் இல்லையா, மேதையான்னு ஒரு வார்த்தை கேட்குறோம். இன்னும் தலையில் கொம்பு முளைச்சி வச்சா என்று கேட்குறோம்னா தலைக்கு மேலே போகிறாங்க இல்லையா. எனவே தலைக்கு மேலே கொம்பு முளைச்சி வச்சா நம்ம கேட்குறோம். இதெல்லாம் அந்த பிராசார யோகத்தை சொல்கிறது தான். எனவே நாம் என்ன சொல்கிறோம், மேதை என்பது அகார கலை என்று முதல் கலையாக நாம் சொல்கிறோம். அந்த மேதாதி ஈரன் கலை என்றால் மேதா சொல்கிறேன், அதான் யோகத்தில் சொல்கிறது தானே, அது மேதாதே தான். மேதா தஷ்டாமூர்த்தி சொல்கிறது மேதை தான். மேதை என்ற 16 கலையோடு போகிறோம் இல்லையா, அதுக்கு உதவுதல். அந்த பெருமான் அவர் யோக நிலையில் தான் இருக்கிறார். தஷ்டாமூர்த்தி யோக நிலை இருக்கிறதுனால அந்த யோக நிலை என்பது இந்த பிராசார யோகத்தை சொல்வதற்காகத்தான் இருக்கிறான்னு சொல்லுவாங்க. அது இப்போ மக்களுக்கு புரியாத பொதுவாக மேதைன்னா அறிவாளி, ஞானம்னு சொல்லிடுறோம். நாம் ஞானத்தை தருகின்ற ஞான யோகி நாம் சொல்லிடுறோம். அங்கே மேதாதி ஈரன் கலை என்பது வருகின்ற அதிகாரத்திற்கு தோற்றுவாய் செய்தது. அடுத்த அதிகாரம் கலைநிலை, அதுக்காக தோற்றுவாய் செய்ததுன்னு சொல்கிறாங்க. ஈரன் கலைகள் வரும் அதிகாரமான கலைநிலையில் விளக்கப்படும். கலைநிலையில் நாம் படிக்கலாம் தான். 16 கலை என்ன என்று நாம் படிக்க போகிறோம். சரி, அடுத்து 70வது பாடல். மதியமும் ஞாயிறும் வந்து உடன் கூடி துதி செய்பவர் அவர் தொல்வானவர்கள் விதியறி செய்கின்ற மெய்யடியார்க்கு பதியது காட்டும் பரமன் நின்றானேன். தன்னுடைய நிலையை தான் யார் என்று காட்டுகின்ற பரமன் எங்கே நிற்கிறான் சொல்கிறார். மதி என்றால் சந்திரகலை, ஞாயிறு என்றால் சூரியகலை, இடநாடி வளநாடி, இடகலை பிங்கலை, இளநாடி காற்று வளநாடி காற்று ஒடுங்கினால் ஒடுங்கி சுடுமுனையிலே வர வேண்டும். அதை நாம் பலமுறை சொல்கிறோம் இல்லையா. இடகலை பிங்கலை என்பது சாதாரண வாழ்க்கை, நமக்கு சாதாரணமாக இருக்கிற உலக வாழ்க்கை ஆயுளுக்காக. சுடுனை என்பது அப்படி அல்ல, அது அறிவு நிலையை சொல்கிற ஞான நிலைன்னு சொல்கிறோம்.
ஓ அது முடிச்சிட்டோம். அது சொல்லணும். அவங்க என்ன கேட்டாங்க, இடத்த கொடுத்தவங்க வாங்கிக்கலான்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஆமாம், அதே உங்கள் உங்கள் பிளான் அது. அது அவங்க எவ்வளோ எவ்வளோ சொன்னாலும் கொடுத்துருவாங்க. இடம் மடமா போகுதுன்னு கிடையாது. இல்லை கிடையாது. நம்ம சொல்லிடுறோம் அவர்கிட்ட. கிருஷ்ணா அவர் வந்து தங்கராமர் தங்கானம் வந்தால் காரியம் தங்கராமரி அப்படிதான் செய்வாராம். இப்போ எல்லா இடமும் செஞ்சுருக்காரு. நான் பார்த்தேன். சீர்காழியில் ரொம்ப அருமையாக செய்கிறார். இடம் கொஞ்சம் தான், ஆனால் அவர் தங்கத்துக்கு தான் செய்கிறார். அந்த மாதிரி அவருக்கு வர தங்கத்துக்கு இது கூட மேலே கூட ஒரு போட்டாலும் போட்டுவாங்க. போட்டு தெரியாட்டு நம்ம இங்கே நடத்தலாம். அந்த மாதிரி செய்யலாம். நான் கேட்குறேன் வந்து இப்போ இது இருக்குது. அப்போ எது பக்கமாக இந்த ஏரியா கீழே கிரவுண்ட் கவர் பண்ணணும் இல்லையா? சரி, நம்ம பேசுவோம். பெருமக்களே, அதனால் இடை பிங்கலைக்கு சுழறி நாடிக்கு செல்லணுன்றது தான் நம்ம அடிக்கடி சொல்கிற விஷயம். அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறார். வடநாடி இடநாடி போய் ஒடுங்கி சுருணை சென்றால் மூன்றாவது இருக்கிற சுருணைக்கு செல்லணும். சுருணை வந்து பொருந்தினால் வாசியோகம் என்று சொல்கிறதுக்கு என்ன, நம்ம வாசியோகம் நாம் சொல்ல போகிறது பிராணயோகம் சொல்ல போகிறோம். வாசின்னா குதிரைன்னு அர்த்தம். நான் சொல்லியிருக்கேன். வாசி என்றால் குதிரை. அந்த குதிரையை கட்டுப்படுத்துவது போல் அந்த பிராணனை கட்டுப்படுத்தணும். அதான் வாசியோகம்ன்றாங்க. வாசியோகத்தில் இன்று ஆதாரங்களில் உள்ள கடவுளை போட்டும் பொது யோகிகள்ன்றார். இந்த ஜென்ரல் ஃபிசிஷியன் சொல்லுவாங்க, ஸ்பெஷலைஸ்டு ஜென்ரல் ஃபிசிஷியன் மாதிரி. எம்பிபிஎஸ் படிச்சுட்டா அவங்களாம் ஜென்ரல் ஃபிசிஷியன். அந்த மாதிரி பொது யோகம் அவங்களாம். அந்த 6 ஆதாரங்களில் 8 அஷ்டாங்க யோகம் பண்ணுறாங்களே, அவங்களாம் தெய்வங்களை காட்டுகிறார்கள் என்றால் என்ன தெய்வம் என்றால் பரம்பொருளை காட்டுவது கிடையாது. நமக்கே அது தெரிஞ்ச விஷயம்தான். அந்த யோகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற யோகா சென்டர் கூட சிவனையாக சொல்கிறாங்க, சிவனை சொல்கிறது கிடையாது. எனவே அவங்களாம் பொது யோகிகள்லாம். அவங்க என்ன செய்வார்கள் என்றால் அவங்களையும் விட்டுள்ள பெருமான் மேல் உலகத்திலே கடவுளராக இருந்து இன்பம் நுகர்வார்கள். அந்த கடவுளாக மாறுவார்கள். அந்த யோக நிலையிலே சிவ சாரூபம் இல்லையா, அந்த மாதிரி சாரூப நிலை அவர்களுக்கு வரும். யோகத்திலே சாரூபம் தானே, எதுவாக இருந்தாலும் சாரூபம் தான். 3வது நிலை. எந்த தெய்வத்தை வணங்குகிறார்களோ அந்த தெய்வமாக சாரூபமாக மாறுவார். இப்போ திருவிளையாட புராணம் இங்கே நடத்தினேன். இதில் இப்போ அதில் அப்படியே நிற்குது. அதில் அந்த ரசவாதம் செய்த படலம் இருக்கு இல்லையா, அதில் பொன்னால் நடராஜ பெருமானை செய்ய வேண்டும் ஒரு அம்மா விரும்புகிறாங்க. அது மாதிரி பெருமான் பொன்னாக ஆக்கிட்டார் என்று நமக்கு அதில் வருகின்றது. அதே போல் இன்னொரு அந்தம்மா பெருமானை வணங்குறவங்க, அதே பொன்னனையாள், பேரே பொன்னனையாள். இன்னொரு படலம் அது பக்கத்திலே வரும். ஒரு நல்ல சைவ குடும்பத்திலே பிறந்த ஒரு பெண் வந்து வைஷ்ணவ குடும்பத்தில் வாழ்க்கை பெற்றுடுவார். அதை அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவார். அது ஒரு அந்த கதை பிச்சைக்கார மாதிரி வருவார், அதை கொடுத்துருவார். அவர் அங்கே இருக்கும்போது அங்கே என்ன பண்ணுவாங்க, விஷ்ணு ரொம்ப தீவிரமான வைஷ்ணவர் அவங்கெல்லாம்.
ஒரு சைவ பெண்ணு கல்யாணம் தான் பண்ணி விடுந்தப்பா, சைவ பெண்ணை போய் கல்யாணம் பண்ணி வந்துருக்கியே என்று ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. ரொம்ப அந்த அந்த வரலாறு இப்படி வழக்கம். ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டில் இருக்கிற கணவன் மாமனார் மாமியெல்லாம் கல்யாணத்துக்கு போகிறாங்க. கதவை பூட்டி விட்டு எல்லாத்தையும் எல்லாம் கதவெல்லாம் பூட்டிவிட்டு இந்த மாதிரி வெளியே விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி எங்கே சாப்பிட்றது விடுறது, வெளியே விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த நேரத்துக்கு பெருமான் தான் வராங்க. பெருமான் வருகிறார். ஏன்னா அந்த அம்மா ரொம்ப பெருமானை மேலே பக்தி உடையவங்க. அது எனக்கு சாப்பாடு போடணும்னா நான் எங்கெங்கன்னா சாப்பாடு போடுறது, நானே சாப்பாடு நிற்கிறேன். இந்த மாதிரி மாமியாருக்கு அதெல்லாம் பூட்டிட்டாங்கன்னு சொன்னோடனே அதுக்கு என்ன ஒன்றும் கவலைப்படாமல் பூட்டை போய் தொடு திறந்து கொண்டுறார். அவங்க ஆச்சரியம் வர்றாங்க. சொல்கிறேன் தொடுனா தொட்டால் திறந்துக்கிச்சு. ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. போனாங்க, வேகமாக எல்லாத்தையும் தொட்டாங்க, விறுவிறுன்னு திறந்து சாப்பாடு நடக்குது. பிரமாதம் சாப்பிட்றாங்க. சாப்பாடு போட்டு முடிக்கிற நேரத்தையும் அவங்க வந்துடுறாங்க. வந்தவுடனே என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா பெருமாள் என்ன பண்ணுறார், திடீர்னு வயசானவராக வந்தவர் இல்லையா, வயசானா வந்தவர் ரொம்ப இளைஞராக காட்டுறாரு. இளைஞராக பக்கத்தில் வந்து நிற்கிறார். இந்தம்மா ரொம்ப பயந்துடுறாங்க. ஐயோ அவங்களாம் இல்லை, வாலிபனாக வந்திருக்கிறாரு, இது என்ன என்று பயப்படுற நேரத்துக்கு கிட்ட வரும்பொழுது குழந்தையாக மாறிடுறார். குழந்தையாக மாதிரி அந்த அம்மா அவனுடைய கையில் இருக்கிறார். அப்போ அவங்க கேட்குறாங்க, இந்த என்ன குழந்தை, இது என்ன ஏதுன்னு கேட்குற பொழுது அந்த அம்மா சொல்கிறாங்க. நான் அவங்க நம்பலை. இதெல்லாம் இன்னும் என்ன ஒரு யாரோ சாமியார் வயசானவர் வந்தாராம், இப்போ இந்த அம்மா தொட்டவனே திறந்துக்கிட்டான்னு அவன் நம்பலை. அப்போ பெருமான் தான் அந்த அம்மா வேண்டாங்க, இந்த மாதிரி இவங்க நம்ப மாட்டேன்றாங்கன்னு சொன்ன உடனே பெருமான் தோன்றுகிறார். தோன்றி அழைத்து கொள்ளாருன்னு வருது. இதெல்லாம் நமக்கு செய்தி வருது. அதில் ஒரு செய்தி சொல்கிறார் பரஞ்சோதியார். அந்த குழந்தையாக இருக்கிற பொழுது இந்த சிவனுடைய குடும்பத்தில் பிறந்த, சிவடியார் குடும்பத்தில் பிறந்த அந்த குழந்தை, பெண் குழந்தை, எனக்கு சக்தி மந்திரம் சொல்லிக் கொடுன்னு கேட்டுதான். சிவமந்திரம் அல்ல, சக்தி மந்திரம் சொல்ல உடனே அவர் சக்தி மந்திரத்தை சொல்லிக் கொடுத்துருக்கார். சக்தி மந்திரத்தை சொன்னதுனால அவர் அந்த பெண்ணும் கூட சிவனை வணங்குற போது சக்தி மந்திரத்தால் தான் வணங்கியிருக்குது. சக்தி மந்திரத்தில் வணங்கினால அழைத்து கொண்டு போகிற பொழுது சக்தி சாரூபம் கொடுத்து அழைத்து கொண்டு போகிறார் என்று வருவாங்க. சிவசாரூபம் தான் நம்ம பார்த்துருக்கோம். சக்தி மந்திரத்தினாலே அந்த பெண்ணுக்கு சக்தி சாரூபமாக உமையம்மனுடைய சாரூபத்தை கொடுத்து அழைத்து கொண்டு போகிறார் என்று அங்கே ஒரு செய்தி சொல்கிறார். கௌரி கௌரி புன்னிறமாக இருக்கிறது. கௌரி புன்னிறம் இல்லையா, கௌரி வேண்டி பெற்றாலே அந்த நிறத்தை அப்படி அதான் சொல்லுங்க. அதான் காஞ்சிபுரத்தை வருது இல்லையா, சிவப்பிரணவம் இருக்கிறது நமக்கு. அதே சமயத்தில் சக்தி பிரணவம் உள்ள உமா என்று சக்தி பிரணவம் ஓம் என்பது சொல்கிற பொழுது அகரத்தை சேர்த்து சொன்னோம்னா அது சிவப்பிரணவம், உகரத்தை சேர்த்து இம் ஊ இம் மான்னு போட்டால் உமான்னு வரும். எனவே அது உமா என்றது சக்தி பிரணவம் என்று. பிரணவத்தில் ரெண்டு இருக்கிறது, சிவப்பிரணவம் என்றும் சக்தி பிரணவம் என்று இருக்குது. ரெண்டும் சமம்தான்றதுக்காக இதெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. அதான் இங்கே சொல்கிறார். அதனால் சிவனை உணர்கின்றவர்களுக்கு, அதாவது மேல் உலகத்திலே எந்த ஆதார தெய்வங்களை வணங்குகிறார்களோ அந்த ஆதார தெய்வமாக அந்த சாரூபம் பெறுவார்கள். திருமாலை வணங்கினால் திருமால் சாரூபம் தான், இந்திரனை வணங்கினால் இந்திர சாரூபம் என்று அப்படி தான் கொள்ளணும். அதனால் என்ன பிரச்சனை வரும் நமக்கு தெரியும் இல்லையா, அதனால் அதையும் சொல்லிடுறார். அந்த சாரூபத்தினால் சிவனை உணர்கின்ற மட்டுமே அருள் யோகம் ஆனந்த யோகங்களாக மாறும். தவயோகம் என்பது அந்தந்த இன்பம் வருவே தவிர, அந்தந்த உலகத்திலே இருப்பார்களே தவிர, சிவலோகம் என்றதோ முத்தியோகம் என்பதோ அவளுக்கு கிடைக்காது. ஆனால் சிவனை வணங்கினால், சிவமந்திரத்தினால் சிவனை வணங்கினால் அருள் யோகம் அது ஆனந்த யோகமாக போகும். அதாவது உண்மை யோகிகள். அதனால் அவளுக்கு நிலையான வீடு வேறு கிட்டும். அதை பரமசிவன் தான் வீடு வேற்றி தருவான் என்று சொல்கிறார். அப்புறம் இதில் ஒரு விஷயம், வானவர்கள் ஆவார்னு வருது பாட்டில். மதியமும் ஞாயிறும் வந்துவுடன் கூடி துதி செய்பவர் அவர் தொல்வானவர்கள் வருது பாருங்க பாட்டில். தொல்வானவர் என்றால் பழமையாகவே வணங்குகின்ற வானவர்கள், தேவர்கள், முனிவர்கள் எல்லாம். அவங்க ஏற்கனவே துதி செய்கிறார்கள், தோத்திரம் செய்தார்கள், யோகத்தினாலே வழிபடுகிறார்கள். யோகத்தினாலே வழிபடுகின்ற பொழுது வெவ்வேறு ஆதார தெய்வங்களை வணங்கினால் அந்த ஆதார தெய்வம் தான் பலன் தரும். அருள் யோகமாக தவயோகமாக சென்றால் பெருமான் பலன் தருவான் என்று அதுதான் சொல்கிறார். பெரும்பாலும் வானவர்கள் வீடு பேர் கேட்பது கிடையாது. அது நமக்கு தெரிஞ்சது தான். வீடு பேர் வேண்டாம், எனக்கு அந்தந்த பதவி இருந்தால் போதும் தான் கேட்குறாங்க தான் அந்த குறிப்பை அவர் சொல்கிறார். அதனால் பதியது காட்டும் பரமன் வீடு பேற்றை தருகின்றவன் சிவபெருமான் தான் வருவார். அதற்கு உள்ளது அருள் யோகம் சிவயோகம் என்பதுதான் என்று பார்க்கும். அப்புறம் 69வது பாடல் பார்க்கணும் நினைக்கிறேன். சரி, 70 முடிஞ்சதோ, 71. கட்டவல்லார்கள் கறந்து எங்கும் தாமாவார், மட்டவெள் தாமரை உள்ளே மனம் செய்து பொட்டு எழ குத்தி பொறியழ தண்டிட்டு நட்டு அறிவார்க்கு நமனில்லை தானே. யோகத்தில் எப்படி செய்யணுன்றது சொல்கிறார். ஆஞ்சையிலே நமக்கு ஒரு வடு தோன்றும்ன்றார். இந்த இடத்துல வடு ஒன்று தோன்றும்ன்றார். பிராணவாயுவை தம்பழியிலே இயக்கிய பவயோகிகளுக்கு மருட்சிக்திகள் வாய்க்கப்பெறும்.
சிக்திகளை சொல்கிறபோது மருட்சிக்தி என்றும் அருட்சிக்தி என்றும் அப்படியே சொன்னார். நம்ம பார்த்துருக்கோம். பவயோகிகளாக இருந்தால் மருட்சிக்தி, அதாவது எண்வகை சித்தி, அனிமாலகிமாலாம் சொல்கிறோமே அனுபவ சித்திகள், அது கந்துக மரக்கரை வசமாய் நடத்தலாம், அது போன்ற சித்திகள்லாம் வரும். அதெல்லாம் பவயோகத்தில் வருகின்ற மருட்சிக்தி. ஆக்ஞையில் அருளின்பம் தந்தால், ஆக்ஞையிலே அருளின்பம் தரும் அருள் யோகத்தை தலைப்பட்டால், சுடுனை நாடி வழியாக பிராணவாயுனாலே சுடுனை நாடி வழியாக தலைப்பட்டால் என்ன ஆகும்? அந்த வாயுவை மண்டை ஓட்டிலே மோதி, இங்கிருந்து நேராக கொண்டு போய் மண்டை ஓட்டிலே மோதி தீப்பொறி பரப்புவது போல் இருக்குமா, நெருப்பு உராய்வது போல் இருக்குமா, தீப்பொறி உண்டாகுமாறு உணர்வை அடைந்து, அந்த உணர்வு வரும், நெருப்பு பற்றி கொண்டது போல் இருக்குமா, அடைந்து மீண்டும் வரை அந்த உணர்வை அசையாது நிறுத்தினால் அந்த சிவயோகத்தினாலே ஆனந்த யோகம் வரும். சிவனை அறிகின்ற ஆனந்த யோகம் வரும். அப்போது சுடுனை நாடி வழியாக பிரம்மரந்திரம் என்கிற உச்சி அந்த மண்டை ஓட்டிலே மோதினால் நெருப்பு பற்றியது போல ஒரு உணர்வு வரும். அந்த உணர்வோடு அதே நிலையில் இருந்தால் உங்களுக்கு அருள் யோகம் வாய்க்கும். பின்னாலே ஆனந்த நிலை உங்களுக்கு வரும் என்கிறார். ஆனந்த யோகம் அவருக்கு கைவர அவளுக்கு இறப்பு உண்டாகாது. ஆனந்த யோகம் வந்த பின்னாலே அவளுக்கெல்லாம் மறுபிறவி கிடையாதுன்னு சொல்லிட்டார். எடுத்த பிறப்பிலேயே வீடு பேறு. யோகிகளாக இருந்து தவயோகியம் செய்தால் இந்த நிலைக்கு நாம் சென்றால் வீடு பேறு தான். பெருமநிலை குறும்புனா அதுக்கு சரியான சான்று நமக்கு இல்லையா, நாம் பார்க்கிறோம். எடுத்த பிறப்பிலேயே வீடு பேறு உண்டாகும். கட்டுதல், பிராணவாயை கட்டுப்படுத்துதல். மனம் செய்தல் என்றால் கூடுதல் அர்த்தம். மனத்தல் என்றாலே கூடுதல் என்றால் அர்த்தம் தமிழில். இப்போ திருமணம் சொல்கிறோமே, அது கூட ஏதோ மாலையெல்லாம் போடுற மனமாக இருக்குதுன்னு அது ஒரு அர்த்தம் இருக்குது. இருந்தாலும் கூட மனம் என்றால் கூடுதல் அர்த்தம். இருவரும் சேருகிறார்கள் என்று தான் அர்த்தம். அது என்ன, சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு, வெண்தலை புணரி 6 தலை மணக்கன்னு வரும். வெண்தலை புணரி என்றால் கடல், அலைகள் வீசுகின்ற அந்த வெள்ளை அலை வீசுகின்ற கடலிலே போய் 6 தலை மணக்கிறது என்றால் சங்கமம் ஆகிறது. மணத்தல்னா கூடுதல்னு அர்த்தங்க. எனவே மனம் என்பது கூடுதல். அது தான் சொல்கிறார். மனம் செய்தல் என்றால் கூடுதல். தாமரை உள்ளே மனம் போல, அது சிவசக்தி போல தாதான்மியம் சொல்கிறோம் இல்லையா. தாமரை ஒரு பொருள், மனம் அதற்கு ஆற்றல், அதுபோல கூடுவார் என்றார். பொட்டு வடு பல நாள் பயிற்சியாலே புருவ நடுவிலே ஒரு வடு தோன்றலாம். தண்டு என்றால் சுழுமுனை, பொறியழத் தாக்குதல், வன்மையாக தூக்கியதுனர், வன்மை மிகுத்து கூறியதுனர். கொஞ்சம் அதிகமாக அந்த காற்றை மேலே செலுத்த வேண்டும்ன்றார். இப்போ மூச்சு காற்றை நாம் என்ன பண்ணுறோம், நம்மளால் முடிஞ்சதுன்னா மூச்சு காற்றை வேகமாக விடலாம், இழுக்கலாம். அதான் நம்மளால் பண்ண முடியும். பிரீத் இன் பிரீத் அவுட் வேகமாக செய்துவிடலாம். சுடுனை ஆழி வழியாக சொன்னால் அது ஆற்றல், அது பயிற்சியால் தான். அந்த பயிற்சியால் வேகமாக அந்த பிரம்மதந்திரத்தை போய் முட்ட வேண்டும், வேகமாக முட்ட வேண்டும். முட்டினால் அது வடு தோன்றும்ன்றார். அதனால் செய்தால் அது நமன் இல்லை. அதுக்கு என்ன சான்று, என்ன பயன் என்றால், நமன் இல்லை என்றால் பிறப்பு உங்களுக்கு கிடையாது என்றார். கட்டவல்லவர் யார் என்றால் பவயோகிகள் தான் கட்டவல்லவர். நட்டறிவார் யார் என்றால் சிவயோகிகள். சுடுனை நாடி வழியாக பவயோகிகள் எல்லாம் கட்டுப்படுத்துவார்கள் பிராணவாயு. இது நட்டு அறிவார் என்று சொல்கிறார். சிவயோகிகள் என்றால் அங்கேயே இருந்து கொண்டு ஒரே இடமாக இருந்து அருள் யோகத்தில் நிற்பார்கள், நிலை நிற்பார்கள். அவர்களெல்லாம் சிவயோகிகள். பரகாய பிரவேசம் என்பதை மேலான ஆற்றல் பெற்ற உடம்பு என்றும் அருள் உடம்பு என்றும் இரட்டுற மொழிந்தார் என்று அந்த பாட்டில் அப்படி வருது. பாட்டு, இந்த பாட்டை நம்ம இப்போ 71 நட்டு அறிவாருக்கு நமனில்லை தானே அப்படின்றார். பொட்டு எழ குத்தி பொறியழ தண்டிட்டு நட்டறிவார்க்கு நமனில்லை தானேன்றது வேறு ஒரு பரகாய பிரவேசமும் போகலாம், அதுவும் உண்டுன்றார். அது மேலான ஆற்று பெற்ற உடம்பு. அந்த உடம்பு சாதாரண உடம்பு அல்ல. பரகாய பிரவேசம் என்பது என்னென்னா, இன்னொரு உடம்பிலே போவது பரகாய பிரவேசம் சொல்கிறோம், அது அல்ல. இது அருள் உடம்புன்றார். அருள் உடம்பிலே போகுது. உயிர் என்பது அருள் உடம்பிலே தான் அப்படி தான் அவர் மீன் பண்ணுறார். திருமந்திரத்தில் பரகாய பிரவேசம் என்றால் இன்னொரு உடம்போடு சேர்வது அல்ல. பரகாயம்ன்றது மேலான அருள் உடம்பு, அருள் உடம்பிலே போவதுன்றார். இங்கே எழுதிக்கார், அருள் உடம்பு எனவும் இரட்டுற முடிந்தார் என்று. பரகாய பிரவேசம் செய்யலாம், ஆனால் அவங்க செய்ய மாட்டாங்க. சுடனி நாடிலே போகிறவங்க தவயோகிகள் பரகாய பிரவேசம் செய்ய மாட்டாங்க. பவயோகிகளாக இருந்தால் பரகாய பிரவேசமாக மற்றொரு உடம்பிலே போவார்கள். ஆனால் இப்படி கிடையாது. நீங்கள் திருமூலர் கூட பார்க்கலாம். திருமூலர் உள்ளே சென்று விட்டு மாடுகளெல்லாம் கொண்டு போய் விட்டுட்டு மறுபடியும் வரதுக்காக பார்க்குறாரு. ஆனால் அவரால் அந்த உடம்பு இல்லைன்னு பார்க்கும். எனவே அதே உடம்போடு இருந்து திருமூலர் மந்திரத்தை செய்தான்னு பார்க்கும். எனவே பரகாய பிரவேசம் என்பதை மேலான ஆற்றல் உடம்பு என்றும் அருள் உடம்பு என்றும் ரெண்டாக நாம் அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் என்று. சிவனுடைய அருள் உடம்பை பெறலாம் என்பதுதான் அந்த யோகத்தினுடைய முடிந்த நிலையாக அவர் சொல்லி, திருவருட்சிறப்பு என்பதை யோக நிலையை எப்படி பெறலாம், அதாவது சுடுனை நாடி வழியாக அருள் உடம்பு பெறுவது எப்படி என்றதை இங்கே சொல்லி விளக்குகிறார். இதோடு நமக்கு அந்த திருவருட்சிறப்பு என்ற பகுதி நமக்கு முடிகின்றது. 71 பாட்டு. இனிமேற்பட்டு 3வது தந்திரத்தில் கலைநிலை என்று ஒரு பகுதி,
அது தியரியாக சொன்னால் ரொம்ப கஷ்டம், இருந்தாலும் சொல்ல தான் வேணும், அப்படி தான் சொல்லணும். அதை புரிந்து கொண்டு பின்னால் அதை பயிற்சி செய்யணும். பிராசார யோகத்துக்கெல்லாம் போய் பயிற்சி செய்வது வந்து அவ்வளோ சுலபம் கிடையாது. இருந்தாலும் அதை திருமந்தத்தை அவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா யாரோ 100ல் ஒருவர் 1000ல் ஒருவர் அதை செய்யலாம் அல்லவா? எனவே சொல்ல வேண்டி தன்னுடைய கடமை. இதெல்லாம் உயர்ந்த நிலையிலே சிவயோக நிலையிலே செய்ய வேண்டியது. இருந்தாலும் சாதாரண மக்களுக்கு அதை சொல்ல வேண்டும், அவள் புரிந்து கொள்வார்கள், பின்னாலே விரும்பினால் அந்த யோகத்தை அடையலாம் என்று தான் அதை சொல்லியிருக்கிறார். அதுதான் இன்றைக்கி நம்ம கலைநிலை என்றது இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறோம். அதை நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன், கொடுத்துட்டீங்களா? நோட்ஸ் கொடுத்துருக்கேன். சரி, வருது பின்னால் வருது. இதில் வருமா மந்திரங்கள் என்று நாம் சொல்கிறது தான் பிரணவ யோகம் தான். தந்திரம்ன்றது ஆகமம், ஆகமத்தில் சொல்லுகின்ற அந்த யோகம் பிராசார யோகம் தான் நம்ம சொல்கிறோம். அதான் தந்திரங்கள் என்றால் ஆகமங்களை அறிதல், மந்திரம் என்றால் மூல மந்திரம் எது உனக்கு என்று மந்திரத்தை சொல்கிறது. அப்படி தான் இங்கே நம்ம சொல்ல போகிறோம். மந்திரங்களை தந்திரங்கள் அடங்கும்னு சொல்லுவாங்க. பத்து பக்கம் இருக்குங்களா? 10 பக்கமாக இருக்கு. 9 பக்கம் இருக்கு. சரி, சரி. பெருமக்களே, கலைநிலைன்னு எனக்கு தலைப்பு கொடுத்துருக்காரு திருமந்தத்தில். இந்த கலை என்று சொன்னால் சந்திரகலை சொல்கிறோம் இல்லையா? சந்திரகலை சொல்கிறோம், மந்திரகலைலாம் சொல்கிறோம் இல்லையா? கலை என்றால் கூறுபாடுன்னு அர்த்தம், கூறுன்னு அர்த்தம். கூறு தான் கலை என்றால் கூறு. நம்ம எழுதிருக்கோம், குறிப்பில் கொடுத்துருக்கோம். கலை என்றால் கூறு. சந்திரனுக்கு உள்ள கலை 16 கலை நமக்கு தெரியும். 16வது தான் முழு நிலவாகுது, அப்புறம் தேய்ந்து போகிறான்னு பார்க்குறோம். இங்கே சொல்கிற பொழுது இந்த கலை என்பது என்னன்னு சொன்னால் மந்திரத்தை கூறா பிரிக்கிறது. எந்த மந்திரம் என்றால் நமக்கு கிடைக்கின்ற மந்திரம் முக்கியமாக சொல்கிறது பஞ்சாட்சரம் தான். பஞ்சாட்சரத்தை சொல்கிற பொழுது 5 எழுத்தாக நாம் சொல்கிறோம். அந்த 5 எழுத்துக்கு நமக்கு என்ன பொருள் என்று நமக்கு தெரியும். நம்ம அடிக்கடி சொல்கிற விஷயம்தான். மொத்தமாக நீங்கள் நகாரத்தை முன்னே வைத்து 5 எழுத்து சொன்னால் சிவனுக்கு வணக்கம்னு அர்த்தம். அதுதான் சிவனுக்கு வணக்கம்னு அர்த்தம், அதுதான் பொருள். அது தெளிவாக இருப்பது. அது அல்லாமல் 5 எழுத்து 5 பதம் என்று வைத்து நாமா என்று பதமாக வைத்தால் அதுக்கு ஒரு பொருள். அந்த பொருள் அகராதி பொருள் அல்ல, மொழி வழக்கு பொருள் அல்ல. அது நாம் நினைவு. நா என்ற சொல்லுக்கு மறைப்பு திரோதானம் நம்ம சொல்கிறோம் 5 எழுத்தில். அது எங்கே சார் இருக்குன்னு அகராதியில் பார்த்தீங்கன்னா நாவுக்கு மறைப்புன்னு இருக்காது, அங்கே இருக்காது. பேச்சு வழக்கிலும் கூட மறைப்புக்கு நான் சொல்கிற வழக்கம் கிடையாது, நமக்கு கிடையாது. எல்லாம் அப்படி தான். மா என்று சொன்னால் மலம், அது பொருத்தமாக இருக்குதாங்க, மலத்துக்கு மா இருக்குதாங்க. ஆனால் மா என்று சொன்னால் உலக வழக்கில் மான்னா என்னன்னு தெரியாது. அப்புறம் சி என்றாலும் அப்படி தான், வா என்றாலும் அப்படி தான், யா என்றாலும் இந்த 5 எழுத்துக்களும் அகராதியிலே பார்த்தால் பொருள் கிடையாது, பேச்சு வழக்கிலும் பொருள் கிடையாது. அது ஏன் அப்படி சொன்னால் என்று சொன்னால், நான் எழுதியிருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன், மந்திர எழுத்துக்கள் எல்லாம் வேறு பொருளை குறிக்கக்கூடாது. மந்திரத்தில் சொல்லுகின்ற பொருள் எல்லாம், எழுத்தெல்லாம் வேறு பொருளை குறிக்கக்கூடாது என்பது அதனுடைய மந்திர நூல் விதி. அதனால் என்ன செய்தார்கள், நாம சிவய என்ற 5 எழுத்து குற்றெழுத்துக்கள், குற்றெழுத்து. அதை நெற்றெழுத்தாக சொன்னால் பொருள் இருக்கும். உலக வழக்கில் நமக்கு இல்லை, இலக்கிய வழக்கில் நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா நா என்றால் நாக்குன்னு அர்த்தம், நெடிலா சொன்னான். மா என்றால் விலங்குன்னு அர்த்தம். சி என்று சீன்னு சொன்னால் இழிவுன்னு அர்த்தம். சி என்றது சி ஏதும் இல்லாது திருவாசகத்தில் பாடுறார், இழிவுன்னு அர்த்தம். வா என்று சொன்னால் கூப்பிட்றார், வான்னு அர்த்தம். யா என்று சொன்னால் ஒரு வகை மரம் என்று அர்த்தம். அல்லது வினாவில் யாவைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது பன்மை. யா என்றால் பன்மையாகல, பன்மை வினாச்சொல். இது நெடிலில் சொன்னான். குறில் சொன்னால் எந்த பொருளும் கிடையாது மொழியில், அப்படி எடுத்துருக்குறாங்க. ஏன் சார், பல பேர் கேட்குறாங்க, ஏன் சார் சைவம் தமிழ் சைவம் தானே, தொன்மை சைவம் தானே, அதில் போய் மூலமந்திரத்தையே அங்கேருந்து எடுத்தாங்கன்னு கேட்குறாங்க. அங்கிருந்து எடுக்கலை, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்ரீருத்திரத்தில்
நமசிவாயச்ச என்று தான் இங்கே அங்கே இருக்கிற ஒரிஜினல் தான் நமசிவாயச்ச என்று இருக்குது. அதுக்கடுத்து சிவதராயச்சன்னு இருக்குது, ரெண்டு இருக்குது. அந்த ரெண்டில் நமசிவாய என்பது பொருத்தமாக இருக்குதுன்னு எடுக்கிறாங்க. ஏனென்றால் ஏன்னா இன்றைக்கு தான் வடமொழி தமிழ்லாம் வித்தியாசமாக இருக்குது. அன்றைக்கு ஆகமங்களெல்லாம் நாம் வடமொழி தான் எழுதியிருக்கிறோம். பெருமானுடைய பெயர்களை இப்போ சிவ சகசிரநாமம் சொன்னால் அதில் சகசிரநாமத்தில் எத்தனை பெயர்கள் வடமொழி பெயர்கள் பார்க்கும். அதனால் அந்த வேறுபாடு அப்படி இல்லை. ஆனால் என்ன செய்தாங்க, ஸ்ரீருத்தத்தில் இருப்பது சிவனுக்கு வணக்கம் இருக்குல்லவா, அது அப்படியே நம்ம குற்றெழுத்தாக எடுத்துக்கிட்டால் மந்திரமாக வைத்துக்கொள்ளலாம். வைத்துக்கொண்டு குற்றெழுத்தாக ஆக்கி அதுக்கு என்ன பண்ணாங்க என்றால் குறியீட்டு பொருள் தான் அது. உலகப் பொருள், வழக்கு பொருளும் கிடையாது, இலக்கிய பொருளும் கிடையாது, அகராதி பொருளும் கிடையாது, குறியீட்டு பொருள். நான் என்றால் திரோதானம், மறைப்பு என்பது குறியீட்டு பொருள். நாம் வைத்துக்கொண்டு சைவ சித்தாந்திகள் நான் என்பதற்கு மறைப்புன்னு குறியீடு சொல்கிறாங்க. சிவப்பு விளக்கை அடித்தான் நிற்கிறோம் இல்லையா, அது அங்கே என்ன எழுதியிருக்கா, சிவப்பு என்றால் சிக்னல் தானே, இட் இஸ் சிக்னல் ஃபார் ஸ்டாப்பிங், அவ்வளோதானே. பச்சை போட்டால் போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்ணாங்க, நான் என்று சொன்னால் மறைப்புன்னு எழுதிக்கோ, சிக்னல் தான், சிம்பாலிக்காக சொன்ன மீனிங் தான் அது. மா என்று சொன்னால் மலம் அழுக்குன்னு அர்த்தம், இதுவும் குறியீட்டு சொல். சி என்றால் சிவம், அது பொருத்தமாக இருக்குது. சி நான் பெருமான் இல்லையா, என்ன அது பொருத்தமாக கொண்டாண்டார். சி என்றால் சிவம், வா என்றால் அருள், யா என்றால் ஆன்மா. குறியெழுத்தாக சொன்ன ஆன்மா. எங்கேயுமே உண்மை விளக்கத்தோடு பார்த்தீங்கன்னா 8ம் 2ம் உருவான இலிங்கம்னு வரும். 8ம் 2 உருவான இலிங்கம்னா 8 2 ஐயா உண்மை விளக்க அடிக்கடி நடத்துகிறவங்க உரை எழுதுறவங்க. 8 2 10ன்னா 10க்கு யா தானே போடுறோம், குறில் தானே போடுறோம். எனவே யா என்றால் ஆன்மா என்று இதெல்லாம் குறியீட்டு சொல். நெடிலாக இருந்தால் வேறு அர்த்தம், உலக வழக்கு சொற்கள். குறியீட்டு சொல்கிற பொழுது மந்திர எழுத்தான பொருள். ஆமாம் ஆமாம் தெரிஞ்சாமா. ஆமாம் ஓ ரெட் லாங்குவேஜ் அதெல்லாம் இருக்குது. ஆமாம் இல்லை கிடையாது, மாற்றவே முடியாது. லீகலே அப்ரூவ்டு லீகல், அது மாற்ற முடியாது இல்லையா. இந்த லேட்டின் அண்ட் க்ரீக்குன்னு சொல்லுவாங்க. அதை லேட்டினும் க்ரீக்கும் கிடையாது. ஆனால் லேட்டின் சொல்லு தான். இப்போ நீங்கள் இன்னொன்று பார்க்கலையா, கிறிஸ்டின். ஆமாம் அதெல்லாம் ஒன்றுங்க, லேட்டின் தான். அதான் கார்பஸ் நான் அதாவது வழக்காடுற பொழுது இருக்கிற வாத சொற்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் பெரும்பாலும் இருக்கிற பார்க்குறோம். அது இந்திரா காந்தி அந்த அம்மா சொன்னாங்க ஒரு தடவை, என்ன இங்கிலீஷ் பேசுகிறீங்க எனக்கு புரியலன்ட்டாங்க அந்த அம்மா. இந்த இங்கிலீஷை வந்து லாவுக்கு இங்கிலீஷ் எனக்கு புரியவே இல்லை, என்னமோ பேசுகிறீங்களா அப்படின்னாங்க அந்த அம்மா. எழுதுறப்படி எழுதுறீங்களா, அது காரணம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லாட்டின் போன்ற எழுத்துக்களை வைத்துக்கொண்டு சொல்கிறது தான் காரணம் லாங்குவேஜ்ன்றோம். அது ஏன்னா மந்திர எழுத்தாக வருகின்ற பொழுது வேறு பொருள் கொடுக்கக்கூடாது. அதுதான் அது என்னென்னா ஐ டோன்ட் நோன்ற அர்த்தம். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் சேஸ்ன்றதுக்கு என்னென்னா இட் இஸ் லேட்டின் அண்ட் கிரீக் டு மீ. என்னமோ பேசாருப்பா இவர், ஒன்றுமே புரியல பண்ணுறாங்களே, அதுக்கு லேட்டின் கிரீக்னு சொல்லுவான். ஏன்னா லேட்டின் கிரீக்கும் கிடையாது, இப்போ எல்லாம் டெட் லாங்குவேஜ் சொல்கிறாங்க. இப்போ நமக்கும் சொல்லலாம் சான்ஸ்கிரிட்டும் டெட் லாங்குவேஜ். இப்போ இல்லை சான்ஸ்கிரிட் இப்போ இருந்தாலும் கூட இட் இஸ் ஆல்சோ டெட் லாங்குவேஜ் தானே, ஏன்னா மொழி பேச முடியல இல்லையா, எனவே டெட் லாங்குவேஜ். ஆனால் என்ன சொல்கிறாங்க, டெட் லாங்குவேஜாக இருக்கின்ற அந்த எழுத்துக்களை எடுத்துக்கொண்டு லிவிங் லாங்குவேஜாக இருக்கிற தமிழுக்கு கொண்டு சேர்த்தாங்க இல்லையா, அது பெரிய மந்திரம் அல்லவா என்று நம்ம பார்க்கணும். அது இந்த விஷயம்லாம் தெரியாமல் ஏன் வடமொழி சொன்னாங்க அப்படின்றாங்க. அது பொருத்தமில்லை. இதான் அடிப்படை. இது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இதுக்காக சொல்ல வேண்டிய பொருத்தத்துக்காக நான் அந்த விஷயத்தை சொன்னேன். 5 எழுத்துக்கள், 5 எழுத்திற்கு 5 பொருளாக இருக்குது இல்லையா, 5 பொருளாக இருக்குது. அதனால் தமிழில் இருக்கின்ற குற்றெழுத்துக்கள் அது ந ம சி வ ய என்பது குற்றெழுத்து. என்னை கேட்டிருக்காங்க இது எப்படி சார் எழுதுறதுன்னு கேட்குறாங்க. நான் உங்களுக்கும் சொல்கிறேன், நமச்சிவாயம்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா எழுதுன்னு வச்சுங்களேன், நமச்சிவாய வாழ்க நாளந்தால் வாழ்கணும், நாதன் நாம நமச்சிவாயன்னு வருது இல்லையா, அவங்க இச்சு தானே போட்டிருக்காங்க. திருமுறை ஆசிரியர்லாம் இச்சு போட்டு சொல்லியிருக்காங்க. எனவே நமச்சிவாயன்னு எழுதுங்க. அது தமிழ்படுத்திட்டார். தமிழ்படுத்துவது போல் நமச்சிவாயன்னு சொல்லிட்டார். நீங்கள் ஒரு வடமொழி தான் எழுதணும்னு சொன்னால் நமசிவாயன்னு எழுதணும், நமசிவாயன்னு எழுதணும். அப்படி மட்டும் இல்லை, நாம போட்டு ஒரு 2 புள்ளி வைக்கணும். நமகன்னு வருது இல்லையா, நாம போட்டு அப்புறம் சிவாய என்று வரணும். இல்லை நம சிவாய என்று அந்த ஒலி சி, இந்த சி கிடையாது, இன்னொரு சி, அது வடமொழி இன்னொரு சி இருக்குது, அந்த சி தான் போட்டு எழுதணும். இதெல்லாம் வடமொழியினுடைய சிக்கல். நம்ம தெரிஞ்சால் தான் அதை எழுதணும். இல்லைன்னா பேசாமல் நமச்சிவாயன்னு எழுதலாம். தொடராக நீங்கள் எழுதினால் நமச்சிவாய என்று இச்சு போட்டு எழுதலாம். தனித்தனியாக எழுத வேண்டும். 5 எழுத்துன்னு சொன்னால் ந ம சி வ ய ஸ்பேஸ் கொடுத்து சொல்லணும், ஸ்பேஸ் கொடுத்து எழுதணும். அதுதான் தனித்தனி எழுத்தாக நாம் சொல்கிறோம்.
இதெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இது தமிழில் ஒரு குறியீட்டாக சொன்னதுனால இது நமக்கு தெளிவாக தெரிகின்றது. நான் என்றால் திரோதானம், மா என்றால் மலப்பு என்று எல்லாம் மலம் என்று சொல்லிட்டாங்க. இது என்ன பண்ணிட்டாங்க, இப்போ இருக்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க, அதையும் நான் சொல்லியிருக்கிறேன். ஏன் நம்ம சத்யவேல் முருகன் போன்றவங்களாம் சரி, ஏன் கழக ராமநாத பிள்ளை இவங்கெல்லாம் அந்த காலத்துலேயும் சரி என்ன பண்ணிட்டாங்க என்றால், நமசிவாய் என்பது எல்லாம் தமிழ் தான் சொல்லிட்டு, நா என்றால் நடப்பு, மா என்றால் மறைப்பு, சி என்றால் சிறப்பு, பா என்றால் வனப்பு, யா என்றால் யாப்பு என்று எழுதியிருக்கிறாங்க. இப்போ இருக்குது. இப்போ நான் கேட்குற ஒரு கேள்வி அப்பா ஒரு கேள்வி கேட்பாங்க, நான் ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்பா என்ன கேட்பாங்க, என்னடா வா என்றால் வனப்புன்றாங்க, எங்கேயாவது அருள் என்பதற்கு பெருமானுடைய அருளுக்கு வனப்புன்னு எங்கேயாவது இருக்கிறதான்னு கேட்பாங்க. எங்கேயாவது திருமுறைகளில் வனப்புனா அழகுன்னு இருக்குது, பெருமான் அழகானு இருக்குமே தவிர அருளை குறிப்பதற்கு வனப்பு என்ற சொல்ல எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களா? சொல்லாத திருமுறை ஆட்சியும் சித்தாந்த ஆட்சியும் இல்லாத ஒன்றை புதுசாக வைத்துக்கொண்டு வா என்றால் வனப்பு என்று சொல்கிறது எப்படி? அதே போல் நடப்பு என்றால் நடப்புன்னு சொன்னால் நடக்கிற நிகழ்காலம்னு அர்த்தம், போதுவா நடக்கிற காலம்னு அர்த்தம். அதை திரோதானம் மறைப்பெல்லாம் நடப்புன்னா அருள் கூட நடப்பு தான். சீவன் முத்தல் என்ன பண்ணுறீங்க, சீவன் முத்தல் அருள் வந்துருச்சு உங்களுக்கு, அங்கங்கே நடப்பு இருக்குது. இதெல்லாம் இந்த கேள்விலாம் கேட்டோம்னா அவங்களால பதில் சொல்ல முடியாது. எனவே நான் என்பது நடப்பு, வாயன் மறைப்புன்னு சொன்னாங்களே, நான் கேட்குறது நான் என்ன கேட்பேன், நான் சொல்லிட்டீங்க நடப்பு, வா வனப்பு சொல்லிட்டீங்க, சி சிவர் சிறப்புன்னு சொல்லிட்டீங்க, யா என்று இருக்குதே அது என்ன பண்ணுறீங்க, யாப்புன்னு போடுறீங்க. நீங்கள் குருளாக இருக்குதுங்க, யா என்பது குருளாக இருக்குது, நீங்கள் யான்னு சொல்கிறீங்க. எப்புன்னு தானே போடணும், நியாயமா எப்புன்னு தானே சொல்லியிருக்கணும். நான் நடப்பு, சி சிறப்பு போல யா எப்பு அப்படி தானே போடணும். அதை மட்டும் யாப்புன்னு ஏன் சொல்கிறீங்க? சொன்ன மாதிரி எப்புன்னா பெரிய தப்பு. அப்போது ஒரு ஆர்டர் இருக்க வேண்டிய மந்திரத்தை சொல்கிறீங்க, மந்திரத்துக்கு நீங்கள் பொருள் சொல்கிற ஒரு ஆர்டர் இல்லாமல் சொல்லிவிடனா இது எல்லாம் பின்பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாலே அப்பா நான் டிஸ்கஸ் பண்ணுறது இதெல்லாம் சொன்ன விஷயங்கள் அதெல்லாம் அது சொல்கிறாங்கடா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதனால் நீங்கள் தமிழ் எழுத்தாக சொல்லுங்க, தப்பு இல்லை. தமிழ் எழுத்துக்கு குறியீட்டு சொல்லாக சொல்லியிருக்கிறார்கள் என்று வைத்துக்கணும். என்ன வேறுபாடு என்றால், ஓம் என்று ஒரு வார்த்தை இருக்குது நமக்கு. ஓம் என்பது இன்னைக்கு கூட என்ன சொல்கிறாங்க, ஓம் என்பதை திருமூலர் என்ன பண்ணார், ஊமை எழுத்துன்னு சொல்லிட்டார். ஊமை எழுத்துன்னா பொருள் அதுக்கு கிடையாதுன்னு அர்த்தம். பொருள் கிடையாது என்பது மட்டுமல்ல, ஒலிக்க முடியாதுன்னு அர்த்தம். ஊமை எழுத்து என்றால் எந்த மொழி, அது தமிழா வடமொழியா எந்த மொழியில சேரும் சொல்ல முடியாது. எனவே அது ஊமை எழுத்து தான். ஆனால் ஊமை எழுத்தாக இருக்கிற எந்த லாங்குவேஜும் அது இல்லைன்ட்டார். எனவே அவருடைய கருத்து என்னென்னா, ஓம் என்பது நீ தமிழ் என்றோ வடமொழி என்றோ சொல்லக்கூடாது, அது ஓசை தான், வெறும் ஓசை தான் அப்படின்ட்டார். அவர் சொன்ன விஷயம் அதுதான். என்ன பண்ணிட்டாங்க பின்னால், நம்முடைய மறைவிலடி கூட என்ன பண்ணார், ஓ என்று இருக்கு இல்லையா, ஓ என்பது அதுக்கப்புறம் இம்மு வருது, இம்மை விட்டுருங்க. எப்போவே மந்திர சொல்ல வரப்பொழுது ஆன்னு சொன்னால் இம்முன்னு வரும், ஆம் அப்படி தான் வரும். இம்மு போடணும், எல்லாத்துக்கும் மகரம் ஒலிக்கணும். நீங்கள் ஓ என்று சொன்னாலும் கூட மகரத்தோடு முடிய வேண்டும், அதுதான் மந்திரத்தினுடைய முடிவு. மந்திர சொற்கள் அப்படி இருக்கணும், இல்லை மந்திர எழுத்து அப்படி இருக்கணும். எனவே ஓ என்பதுக்கு பக்கத்தில் இம்மு போட்டால் ஓம்னு ஆகிப்போச்சு. ஓம் என்பது நீங்கள் தமிழில் சொன்னீங்கன்னா ஓம்புதல் என்று அர்த்தம். ஓம்புதல் என்றால் பாதுகாத்தல் என்று அர்த்தம். எனவே எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுது. எனவே தமிழ் சொல்லிட்டார். ஓம் என்று அவருடைய வார்த்தை. திருமூலருக்கு கருத்து ஊமை எழுத்துன்னு சொல்றார். ஓம்படை மொத்தமாக சொல்லுங்க நீங்க. ஓம்புன்னு ஒரு சொல்றது நம்ம இல்லையா இருக்குது, அதுதான் சொல்றாரு. காத்து எல்லாம் இருக்கு, காத்தோம்பு எல்லாமே ஓம்புதல் நமக்கு இல்லாமல் இருக்குது. விருந்தோம்புதல் சொல்றோம் இல்லையா, ஓம்புதல் இருக்குது. அந்த சொல் வேறு. இவர் என்ன பண்ணிட்டார், ஓம்புதல் ஒரு சொல் இருக்கிறது, பாதுகாத்தல் என்ற ஒரு சொல் இருப்பதாலே ஓம் என்ற சொல்லு ஓம்பனுடைய சுருக்கம். ஓம்புன்னு சொல்லாமல் சுருக்கம், இனிஷியல் போடுற மாதிரி சுருக்கம்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொன்று சொல்கிறார். ஏன் ஓம் தமிழ் சொல்லி என்று சொல்கிறேன்னு சொன்னால், ஓகாரம் இருக்குல்லையா, ஓங்காரம் ஓ போடுற பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ஓங்காரத்தை தான் நமக்கு உபதேசம் பண்ணுவாங்க, காதில் உபதேசம் பண்ணுவாங்க. காது எப்படி இருக்குது என்று சொன்னால் ஓ போல் இருக்குது இல்லையா, நம்முடைய காது ஓ போல் இருக்கு இல்லையா. எனவே தமிழர்கள் என்ன பண்ணாங்க, அக்கெல்லாம் ஒவ்வொரு எடுத்து வச்சாங்க, வெவ்வேறு வகை வெடி வைத்தாங்க. ஓ என்பதற்கு மட்டும் காதிலே ஓதுவதாலே ஓம் என்று ஊதுறோம் அல்லவா, எனவே காது போல வச்சுவிடலாம் என்று காது போல வச்சுட்டாங்கன்றார். அந்த செவி போல் இருக்குது என்று சொல்லி வாரியார் சவுன்னு சேர்த்து சொல்லுவார். அதுதான் காது குத்துறோம், குத்தினாது இம்மு வந்துவிட்டாங்க, ஓ வந்தது, இது இம்மு வந்துச்சு, புள்ளி வச்சதுனால இம்மாலே வந்து விட்டது என்று அவர் வேடிக்கையாக சொல்லுவார். இதெல்லாம் சொல்லிக்கலாமே தவிர, நயமாக சொல்லாமே தவிர நம்மளால் வாதிட முடியாது. இதெல்லாம் இருக்கலாம், ஆனால் பெரியவர்கள் சொல்கிற வார்த்தை அது ஊமை எழுத்து என்றும் எந்த லாங்குவேஜும் இல்லைன்னு சொல்கிறார். ஓம் என்பது என்னன்றார். ஏன்னா இங்கே சொல்ல போகிறார், என்ன சொல்கிறார் என்றால்,
ஓம் என்பதை நாம் சூக்கும பஞ்சாட்சரம் சொல்லுவோம். பொதுவாக பஞ்சாட்சரத்தை தூல பஞ்சாட்சரம் சூக்கும பஞ்சாட்சரம் சொல்கிறோம் இல்லையா? அப்போ சொல்கிற பொழுது தூல பஞ்சாட்சரம் நகாரத்தை முன்னே வைத்தால் தூல பஞ்சாட்சரம், சிகாரத்தை முன்னே வைத்தால் சூக்கும பஞ்சாட்சரம், அப்படி தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் இன்னொரு முறை என்ன என்று சொன்னால், நமச்சிவாய என்று எல்லா எழுத்துக்களும் பொருள் புரிகிறது நமக்கு. அது சிவனுக்கு வணக்கம் என்ற பொருள் தெரிவதாலே அது தூல பஞ்சாட்சரம். தெளிவாக பொருள் தெரிவதாலே அது தூல பஞ்சாட்சரம். அதை சுருக்கமாக ஓம் என்று சொல்வதாலே அது சூக்கும் பஞ்சாட்சரம். அதே தான் பொருள். ஓங்காரத்துக்கும் பெருமான் தான் உட்பொருள். ஓங்காரத்து உட்பொருளாவாய் என்று சொல்கிறார். ஓங்காரமாய் உள்ளத்தில் நிற்கின்றான் என்று சொல்கிறார். எனவே ஓங்காரம் என்பது சூக்கும பஞ்சாட்சரம். அதுக்கும் பெருமான் தான் காரணம். நமச்சிவாய என சிவனுக்கு வணக்கம் என்று அர்த்தம். ஓம் என்பது சிவனுக்கு உட்பொருளாக இருக்கிறான். அது ஓமுக்கு என்ன உட்பொருள் சிவம்தான் என்று சொல்ல வேண்டும் என்று அது புரியாததாலே எல்லாருக்கும் புரியாது. ஏன்னா சூக்கும பஞ்சாட்சரம் ஓம் என்பது ஓங்காரம் சூட்சும பஞ்சாட்சரம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்கிறார். பஞ்சாட்சரமாக சொல்கிற பொழுது பொருள் தெரிகிறது. ஓம் என்று சொன்னால் பொருள் தெரியவில்லை, அது ஒரு சூக்கும பஞ்சாட்சரம் என்று சொல்ல வேண்டும் என்பது ஒரு விஷயம். ஆமாம், விளக்கம் ஏன்னா ஏற்கனவே சொன்ன விஷயந்தான். அதெல்லாம் நம்ம இது பல இடத்துல சொல்லியிருக்கோம். இன்னொன்று உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போது முருகப்பெருமான் பிரம்மனை போய் கேட்குறார். என்ன ஒன்று வேதாச்சப்பாரு வேதத்தை சொன்னேன், ஒரு ஸ்லோகம் சொல்லுன்ற ஸ்லோகம் சொன்னால் ஓம்னு ஆரம்பித்தான், நிறுத்திக்கிட்டார். ஓம்னு ஆரம்பித்தா இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறார். இப்போ அவன் என்ன அர்த்தம் சொல்லியிருக்கணும்? ஓம் என்றால் சூக்கும பஞ்சாட்சரம், ஐயா உங்கள் அப்பாவை தான் குறிக்கணும்னு சொல்லியிருக்கணும். அப்படி தான் சொல்லியிருக்கணும். ஓ நமச்சிவாய என்பது எல்லாரும் சிவனுக்கு வணக்கம் அல்லவா, அதனுடைய சுருக்கம் தானே ஓம் என்பது. அது உங்கள் பெருமானாக இருக்கிற அப்பாவை தானே குறிக்கணும்னு சொல்லணும் இல்லையா? அதை சொல்லலை. சொல்லாமல் அதுக்கு நானும் தான் ஒரு பொருள்தான் இல்லையா, நானும் தான் ஒரு பொருள்றான். அதான் ஒரு கோவம் வந்தது. நானும் தான் பொருள் என்பதில் தப்பு இல்லை, அதான் அவன் தான் இருக்கிறானே, அது அல்ல. நான் கேட்டது சமஷ்டி பிரணவம். ஓம் என்பது சமஷ்டி பிரணவம், தொகையாக சொல்கிறது. நீ எதுக்கு சொல்கிற? வியஷ்டி பிரணவத்தை சொல்கிறேன். ஆ ஊ மாக்கு பிரித்து சொல்கிறேன். நான் அதையா கேட்டேன். சமஷ்டி பிரணவத்துக்கு என்னடா பொருள்னு கேட்டால், வியஷ்டி பிரணவம் சொல்ல எழுத்தை பிரிச்சுட்டு நான் ஆ என்பது நான் தான் சொல்கிறேன், படைக்கிறவன் நான் தான் சொல்கிறேன், இவ்வளோ திமிரா உனக்குன்னு ஓங்கி அடித்தார் போடான்னு. அந்த அந்த புராணக்கதையை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் பெருமான் முருகப்பெருமான் தண்டித்தார்? கேட்டது சமஷ்டி பிரணவம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பச்சைபாஸ் காலேஜில் ஹைஸ்கூல் படிக்கிற பொழுது, நம்ம இங்கே படிக்கிற பொழுது அன்பாவுக்கு தெரியும். விகேஆர் இருந்தார், பிவிடி இல்லை, அடிப்பாறை போட்டு விஎன்ஆரா விஎன்கே இங்கே இருந்தார், காலாந்தரில் இருந்தார் விஎன்கே. ஆமாம் விஎன்கே அவர் தான். படிச்சிருக்கீங்களா? அடிப்பாருங்க, குனியை வச்சு அடிப்பார். பக்கத்தில் கேட்கும். இங்கே இருக்கிற ஆசிரியர் சொல்லுவார், விஎன்கேவா, அதான் தெரியுது, வெடி அடிக்குதான். ஒரு கேள்விக்கு பதில் சொன்னால் குனியை வச்சுருவார். இல்லைல்லாம் குனி வச்சுட்டு வரிசையாக போட்டு இந்த வாட்சை கேட்டுவிடுவார். வாட்சி கட்டிருப்பார், அதை கேட்டுட்டு பிடிச்சி அடின்னு அடிப்பார். ஓங்கி ஒரு அடி தாங்க அது நமக்கு அடிப்பார். நான் வாங்கலை, ஒரே ஒரு முறை வாங்கியிருக்கேன். லேசாக என்னை பார்த்தாரு, ரொம்ப நான் யாருன்னு தெரியும், அதனால் ரொம்ப அடிக்காமல் லேசாக தட்டிட்டு போயிட்டார். அது ஏன் சொல்கிறேன்னா, அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. ஒரு பையனை கேட்டார். ஏதோ முன்ன ஒரு நாள் போர் நடந்திருக்கு, ஏதோ ஒரு போரை பற்றி பேசியிருக்காரு, ஹிஸ்ட்ரி நடத்திருக்காரு. ஒரு போர் நடந்திருக்கு. இப்போ சோழ மன்னன் வச்சுங்களேன், சோழனுக்கும் பல்லவனுக்கும் நடந்து போகிறது. இவன் படிக்கலை, படிக்காமல் என்ன பண்ணுறான், கேள்வி கேட்ட உடனே திருப்புறம்பை போர், அதான் அங்கே தான் ஞாபகம். திருப்புறம்பை போரிலே சோழனும் பாண்டியனும் மோதிக்கொண்டார்கள். சரி, எந்த பாண்டியன்டா எந்த சோழன்டா தெரியாது. பாண்டியன் வெற்றி பெற்றான், சோழன் தோல்வி விட்டான். ஏண்டா, பாண்டியன் வெற்றி பெற்றால் சோழன் தோல்வி தான் வரணும். அதை ஒரு பாயிண்டாக சொல்கிறேன். படிக்காமல் பாண்டியன் வெற்றி பெற்றான், சோழன் அவன் 2 பேர் தோணும், ஒருத்தர் வெற்றி பெற்றால் ஒருத்தர் தோல்வி தான் வரணும். அது என்னடா சொல்கிறேன், ஓங்கி போய் விட்டார். ஒரு படிக்காமல் பாண்டியன் வெற்றி பெற்றான், சோழன் தோத்தான்னு சொல்கிறேடா அப்படின்னா அதான் திறமை. அதுதான் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை சமஷ்டி பிரணவம் தானே கேட்டேன், வேஷ்டி பிரணவத்துக்கு ஏன் பொருள் சொல்கிற நீ? ஆபூமாக சொல்கிறேன் என்னதான் முருகப்பெருமான் தண்டித்தார்னு அந்த கதையினுடைய நுட்பத்தை அவங்க அழகாக தான் எழுதியிருக்கிறாங்க. அதுக்காக தான் அங்கே சொல்கிறார். அந்த ஓங்காரத்தை பற்றி தான் நம்ம இங்கே கலைநிலையில் படிக்க போகிறோம். அந்த ஓங்காரத்தை நாம் தெரிந்தது ஆ ஊ மா நமக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பு போனால் விந்து நாதம் தெரியும். அவ்வளோதான், 5 இடம் நமக்கு தெரியும். 16ஆக பிரிக்கலாம். ஓங்காரத்தை 16ஆக பிறப்பித்து நாம் தியானிக்கலாம்ன்றார். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். தியானம் என்பது என்ன என்பதற்குத்தான், அல்லது தியானம் வசப்படுவதற்குத்தான்
திருமுறையாசி அத்தனை பேரும் உருவத்திருமேனியை திருப்பி திருப்பி சொல்கிறாங்க. தோடுடைய செவியன் பாடுறாருன்னா அதே பாட்டு பித்தா பிறைசூடி ஏன் பாடுறாரு? அதுவும் பிறைசூடி இதுவும் பிறைசூடி வருது இல்லையா? இறைவனுடைய திருமேனியில் இருக்கின்ற அடையாளங்கள் பலவற்றை வெவ்வேறு வகையாக சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், அப்படி படித்தோம்னா அந்த திருமேனி நம்ம நல்லா நினைவு வந்துடும். நினைவு வந்து தியானிக்கிற பொழுது அதே உடன் தியானிக்கலாம் என்பதற்குத்தான், தியானத்திற்கு வசப்படுவதற்காகத்தான் உருவத்திருமேனியை திருமுறைகளிலே பலவாறு சொல்லியிருக்கிறார்கள். அப்புறம் ஒன்றுக்கு ஒரு அடையாளத்திற்கு அர்த்தம் உண்டு. பாம்பை ஏன் அணிந்திருக்கிறார், கபாலத்தை ஏன் அணிந்திருக்கிறார், இவங்களாம் ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க இல்லையா? அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் ஞானசம்பந்த பெருமான், நான் சொல்கிறது காரைக்கால் அம்மையார் அந்தாதியில் பாடுற பாட்டு, ஏதோ காரைக்கால் அம்மையாரை ஞானசம்பந்த பெருமான் திருவாலங்காட்டில் மதித்து போகாமல் இருந்தால் நமக்கு தெரியும். அம்மை தலையால் நடந்த இடம் எப்படி நாம் பொறுத்துட்டு இருந்தான்னு சொல்லி அவர் பெருமை அதுதான் நமக்கு தெரியும். திருமுறையை படித்து பாருங்கள், அவருடைய திருமுறையை படித்து பாருங்கள். காரைக்கால் அம்மையாரை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறாரு, அந்த பாட்டுக்கள்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணுறார். அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. அவர் அணிந்து கொண்டிருக்கின்ற அடையாளங்கள் எல்லாம் பார்த்து மற்றவர்கள் கேலி செய்கிறாங்க. எலும்பை போட்டுருக்கான், தோலாடை அணிஞ்சிருக்கிறான், சுடுகாட்டில் இருக்கிறான், சாம்பலை பூசிக்கிறான், சடையாக இருக்குது, இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அவர் சொல்கிறார், இவரை பொருள் உணர மாட்டாதார்னர். காரைக்கால் அம்மையார் இவரை பொருள் உணர மாட்டாதார். அது ஏன் அப்படி அணிந்திருக்கிறான், என்ன அடையாளம் தெரியாதுன்னா, இவரை இகழ்வதே கண்டீர்னர், இவரை இகழுகிறார்கள் என்று ஒரு பாட்டு பண்ணார். இது ஞானசம்பந்தருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால் என்ன பண்ணுறார், திருந்து தேவன்குடியில் பதிகம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து அடிகளார் அடிகள் வேடங்களே என்று எல்லாம் தவத்தார் செய்கின்ற தொடங்குகின்ற வேடங்கள் எல்லா பாட்டும் வேடங்கள்னு சொல்கிறேன். ஏன்னா முதல் பாட்டே மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவைன்னு பாடுறார் இல்லையா? எல்லாம் இவை தான் எல்லாம் சொல்கிறார். திருந்து தேவன்குடி வேடங்கள் எல்லாம் சொல்கிறார். வீதி போக்காவன வினையை வெல்வன வினை வீட்டுவன என்றெல்லாம் சொல்லி, இவரை பொருளுணர மாட்டாதார் இவரை இகழ்வதே கண்டீர்னு சொன்ன காரைக்கால் அம்மையாருடைய அந்த 2 வரிக்கு ஒரு பதிகமே அவர் பாடி வேடங்கள் எப்படி சிறப்புடையது என்று நாம் பாடியிருக்கிறான்னு பார்க்கணும். அதுபோல் தியானங்களை செய்கிற பொழுது நமக்கு உருவம் வரணும். உருவம் இருந்தால்தான் நாம் தியானிக்க முடியும். அதான் முதல்ல உருவத்திருமேனி வைத்தார்கள், சுலபமாக தியானிக்கலாம். அதற்கு பின்னால் தான் அருவுருவம். அருவுருவத்துக்கு தான் நம்ம சுடர் வைத்துக்கிட்டோம், விளக்கு சுடர் வைத்துக்கிட்டோம். சோதி என்று சொல்கிறாங்க இல்லையா, அரும்பெரும் சோதி என்று சொல்கிறாங்க இல்லையா? சொற்றுடை வேதியன் சோதிவானவன் சொல்கிறார், சோதின்னு சொல்கிறார் இல்லையா? அந்த சோதி என்று சொல்லுகின்றன அருவுருவத்தை குறிப்பது. உருவத்தை குறிப்பது உறுப்புகளெல்லாம் சேர்த்து சொன்னால் எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றாலும் பாடுறார். அதெல்லாம் வந்து உருவத்திருமேனி நமக்கு தெரியும். சோதியாக சொன்னால் அருவத்திருமேனி. உரை உணர்வுக்கு எட்டாத ஒருவன் அவங்க சொன்னாங்கன்னா அது அருவத்திருமேனி என்று 3ஐயும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 3ல் உருவத்திருமேனி தான் அழகாக அதிகமாக சொல்லியிருக்காங்க. இலங்கையத்தை சொல்கிறாங்க, சொல்லாமல் இல்லை, சோதியை சொல்கிறாங்க. அது அருவத்திருமேனி கொஞ்சம் தான் சொல்கிறாங்க. உருவத்திருமேனி சொல்வதற்கு காரணம் தியானம் வசப்பட வேண்டும். இலிங்கத்தை பாடுறாங்க, சிவாலயத்தை போய் அங்கே பாடுறா தானே பாடுறாங்க. கன்றாப்பூர் நெடுதறியை காணலாமேன்னு பாடுறாங்க, இருக்குது, சொல்லாமல் இல்லை. உள்ளம் பெருங்கோயில் சொல்கிறோம், ஊருடம்பு ஆலயம் தில்லை தெளிந்தாருக்கு சிவலிங்கம் சொல்கிறார் திருமூலர். காயமே கோயிலாக கடிமன் அடிமையானதில் வாய்மையை தூய்மையாக மனமணி இலிங்கமாக இலிங்கத்தை சொல்கிறாங்க. எல்லாம் அங்கே வருகின்ற திருமுறைகள். அருவத்திருமேனியாக உரை உணர்வுக்கு எட்டாத ஒரு மாற்றம் மனங்கடி நின்ற மறையோன் என்று சொல்கிறார் திருவாசகத்தில். மாற்றம்னா சொல்லுன்னு அர்த்தம். மனம் என்றால் உடம்பு நம்மளுக்கு அந்த கரணம். மாற்றம் மனங்கடி நின்ற மறையோன் என்று சொல்வதெல்லாம் நமக்கு அருவத்திருமேனியாக சொல்கிறாங்க. அதனால் அந்த வகையில் சொல்லை உருவத்தை தெரிந்து கொண்டு சொல்லை தெரிந்து கொண்டு சொல்லும் பொருளுமாகத்தான் நாம் உணர்கின்றோம். இது நடராஜர் திருவுருவம் என்றால் இப்படி இருக்கும் என்று நாவுக்கரசர் அழகாக சொல்கிறார். அது குறித்த புருவம், குவை செவ்வாய், அதில் குமிழ் சிரிப்பு இருக்கிறது, எடுத்த பொற்பாதம் இருக்கிறது, அமைந்த கரம் இருக்கிறது, எல்லாம் அவருடைய அழகாக சொல்கிறார். ஓவியத்தை சொல்வது போல் அந்த சொல்லை சொல்ல சொல்ல நாம் அந்த பாடலை படித்துக்கொண்டே தியானம் பண்ணலாம், மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டே தியானம் பண்ணிடலாம். அருவுருவத் திருமேனி இலிங்கம் திருமேனி வரணும், அது கொஞ்சம் கஷ்டம் அல்லவா? அங்கே போகலை. இங்கே என்ன சொல்கிறார், அடுத்து சொற்களை நாம் தியானிப்பது போல சொல்லுக்கு மூலமாக இருக்குன்னா ஓங்காரத்தை தியானிக்கணுன்ற. ஓங்காரத்தை தியானிக்கணும்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார், ஓங்காரத்தில் உட்பொருள் எது என்றால் பெருமான் தான், சிவம் தான் உங்களுக்கு ஓங்காரத்துக்கு உட்பொருள். எனவே சிவமாக எண்ணுங்கள். சிவமாக எண்ணுகின்ற பொழுது எந்த திருமேனி உங்களுக்கு பிடிக்குமோ அதை எண்ணுகின்ற. அதுக்கு விதிங்க சொல்லலை, ஆனால் அதான் அர்த்தம். எல்லாம் ஓங்கார பொருளாக இருக்கிறான் என்று சொன்னால் சொல் வடிவாக இருக்கிறான் பெருமான்.
அல்ல சொல்லுக்கு மூலமாக இருக்கிறான். திருமுறைகளில் வேதியன் என்ற வார்த்தை வரும். பெருமானுக்கு வேதியன் வரும். வேதியன் என்றால் என்ன சொல் என்றால் வேதத்தை சொன்னவன் ஒரு அர்த்தம், வேதத்திற்கு பொருளானான்னு ஒரு அர்த்தம். வேதத்துக்கு பொருளாக இருக்கிறான், எனவே வேதியன். வேதத்தை சொல்லுகிறான், எனவே வேதியன். அப்படி சொல்கிறோம் இல்லையா? அதே போல ஓங்காரம் என்று சொன்னால் ஓங்காரம் என்ற சொல்லாக இருக்கிறான், ஓங்காரம் என்ற பொருளாக இருக்கிறான். அந்த சொல்லுக்கு பொருளாக இருக்கிறான். அது ஊமை எடுத்து தான், எந்த பொருளையும் குறிக்காது. ஓம் என்று சொன்னால் எந்த பொருளையும் குறிக்காது. ஆனால் இப்போ சொல்கிறோம், ஓம் சொல்கிறோம். யாழ்ப்பாணத்தில் எல்லாம் ஓம்யா ஓம்யான்னு தான் சொல்லுவாங்க. ஓம்னா சரின்னு அர்த்தம், ஒப்புதல், ஒப்புதல்னு அர்த்தம், சம்மதிக்கிறேன்னு அர்த்தம். சம்மதிக்கிறேன் அர்த்தம் ஓம்னு இன்னைக்கு சொல்கிறோம். அதை ஒரு எழுத்தாக நாம் சொல்ல நம்ம வச்சுக்கிட்டோம். ஆனால் ஓம் என்பது ஓங்காரத்துக்கு உட்பொருள் என்றால் சிவம். அந்த ஓங்காரத்தை சொல்லுகிற பொழுது முதல்ல சிவனுடைய எந்த உருவம் உங்களுக்கு பிடிக்குமோ அப்படி எண்ணி நீங்கள் தியானம் பண்ணுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொருள் மறையும், உருவம் மறையும். உருவம் என்று சொன்னால் ஏன் மறையும்னு சொல்கிறேன்னு சொன்னால், உருவம் எல்லாம் தடத்த லட்சணம். தடத்த லட்சணத்தோடு இருந்தோம்னா சொரூபத்துக்கு போக முடியாது. எனவே தடத்த லட்சணம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் விட வேண்டும். நீங்கள் அதுதான் பார்க்கலாம். பிரதோஷ காலத்தில் வருகின்ற பெருமான் எப்படி இருக்கிறார்? அவர் தனியாக பிரதோஷமூர்த்தியும் ஒரு தனியாக இருக்கார் இல்லையா? எல்லாத்தையுமே போட்டுட்ருக்கார், எல்லாத்தையும் போட்டு கிடையாது. எல்லாத்தையும் கொஞ்சம் இருக்கிற உருவத்தை எல்லாம் விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப எளிமையாக மான் மழு என்று வைத்துக்கொண்டு பக்கத்தில் உமையம்மையோடு விடையேறுகிறார். அவ்வளோதான். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சொரூப நிலைக்கு போகிற அந்த படிதான் நமக்கு அந்த உருவத் திருமேனிகள். அதுக்கப்புறம் நக்கன்னார், ஒன்றுமே இல்லாத பிச்சால் நக்கன்னு ஒன்றுமே இல்லாத ஆடையே இல்லாத போகிறான்னு பார்க்கணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூக்கும் உருவத்துக்கு போகிறார் இல்லையா? அந்த மாதிரி நாம் எண்ண வேண்டும். எண்ணிய பின்னால் ஓங்காரத்தை எண்ணணும். ஓங்காரத்தை எண்ணுகிற பொழுது எப்படி என்று தான் இங்கே சொல்ல போகிறார். அந்த ஓங்காரத்தை தியானிக்கிற முறை தான் இங்கே சொல்ல போகிறார். சொல்லை அல்ல, எழுத்தை தான் தியானிக்கணும். எழுத்தை மொத்தமாக தியானிக்காமல் 16ஆக தியானிக்கணும்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டம். அதுதான் படிக்க போகிறோம். முதல்ல பார்க்கலாம். கலைநிலை என்று அப்பா பெரிய விளக்கம் கொடுத்துருக்காங்க. நான் அதை அப்படியே எழுதிட்டேன். ஏன்னா அப்போ தான் புரியுன்றக்காக எழுதிட்டேன். கலை எல்லாம் புரியாது. கலை என்பது பிரணவ கலை. அங்கே கலைநிலை என்றால் பிரணவத்தை சொல்கிறார். ஓம் என்ற பிரணவத்தை தான், பிரணவ கலை தான் சொல்கிறார். கலை என்றால் கூறு. அதனால் பிரணவத்தை பற்றி சொல்வதாலே இந்த அதிகாரம் பிரணவ யோகம் அல்லது மந்திர யோகம் கூறுவது. மந்திரம் என்பது ஓங்காரம் தான், மந்திர யோகம் கூறுவது. பிரணவ யோகம் அல்லது மந்திர யோகம் கூறுவது. மந்திர யோகம் என்றால் என்ன என்றால் இன்னொரு பெயர் பிராசாத யோகம். அதான் டெக்னிக்கலாக சொல்கிற சரியான வார்த்தை. மந்திரம் என்பது பொது சொல் தான், பிரணவம் என்பதும் பொது சொல் தான், ஓங்காரத்துக்கு சொல்கிறது தான். ஆனால் பிராசாதம் என்பது தான் நமக்குரிய சொல். நமக்குரிய சொல்லாக இருப்பது பிராசாத யோகம். பிராசாதம் அது என்ன அர்த்தம் நாங்கள் போட்டிருக்கேன். பிரா என்றால் சிவஞானம், சா என்றால் கதி, தா என்றால் தருவது. பிராசாதம் என்பது சிவஞான கதியை தருவது, சிவஞானத்தை தருகின்ற ஒன்று. இது நம்ம விரிவாக சொல்ல போகிறோம். இருந்தாலும் முதலையும் சொல்கிறேன், பின்னால் நான் சொல்ல போகிறேன். யோக நிலையிலே, சிவயோக நிலையிலே பெருமானை தரிசித்து அவனை அடைகின்ற முறை தான் இது. சிவஞானம் என்று பெறுகிற பொழுது அவர் பாட்டு ஞானப்பால் குடித்தார், சிவஞானத்துக்கு போயிட்டார். அதே போல் உண்மையான பக்தி நம்ம கண்ணப்பருக்கு ஒன்றுமே கிடையாது, அந்த நிலைக்கு போயிட்டார், ஞானத்துக்கு போயிட்டார். அவங்க என்ன யோகம் பண்ணாங்க? நமக்கும் கூட நம்ம மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட தவம் செய்த ஒரு உயிர் என்று சொன்னால் இந்த யோகத்துக்கெல்லாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பெருமானை எண்ணினாலே ஒரு அன்பு வந்துடும் இல்லையா? அந்த அன்பு வந்து விட்டால் நீங்கள் அதுக்காக கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்பா யோகத்தை சொல்லியிருக்காரு திருமூலர், எனவே யோகத்தை அவசியம் கிடையாது. அன்பை பெறுவதற்குத்தான் இந்த யோகம். சார் மேலே வரணும், சார் லிஃப்ட் இருக்குது, இப்போ படிக்கிட்டு இருக்குன்னா நான் லிஃப்ட்டில் போயிடுறேன்னு சொல்கிறோம், சுலபமாக போயிடலாம் இல்லையா? அதுபோல் பக்தி என்பது வந்து விட்டால் உங்களுக்கு லிஃப்ட் மாதிரி. யோகத்துக்கு போனீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கட்டில் ஏறி ஆகணும் இல்லையா? அதான் சொல்ல போகிறாது, படிக்கட்டில் போகிறோம். அஷ்டாங்க யோகம் போகணும், அதில் நியமம் இருக்கிறது, நியமம் இருக்கிறது, ஆசனம் எல்லாம் இருக்கு இல்லையா? எல்லாம் படிநிலைக்கு போய் அப்புறம் பிராசாத யோகம். அது எவ்வளோ பெரிய கஷ்டம். அதனால்தான் திருமுறை ஆசிரியர்கள் யோகத்தை அதிகம் சொல்லவில்லை. சொல்லியிருக்கிறாங்க, சொல்லாமல் இல்லை. உயிராவணம் இருந்து உற்று நோக்கின்றது பாட்டும் ஊழல் உயிர்ப்பு உடிக்கலாம் யோகத்தை சொல்கிறது தான், அதிகமாக சொல்லலை. யோகியாக இருந்த ஞான சுந்தரரே சொல்ல அதிகம் சொல்லலை, அவரே யோகி, அவரே அதிகம் சொல்ல. இங்கோ நாபிக்கு மேல் 2 விரல் அநாகத்தை சொல்கிறாரு, இதயத்தை சொல்கிறாரு தவிர யோகத்தை சொல்லலை. ஏன்னா அது கஷ்டம் என்பதனால பெருமான் மேலே அன்பு வரட்டும், அவன் கருணையை எண்ணினால் போதும்னா அப்படி தான் போயிருக்கான். அவன் கருணையை எண்ணினால் உங்களுக்கு அன்பு வந்துடாதா?
என்று தான் சொல்லுகிறார்கள். அந்த நன்றி, அவன் செய்த நன்றி எப்படிப்பட்ட நன்றி! இப்படிப்பட்ட உடம்பை கொடுத்துருக்கிறானே, எந்த விதமான மானிடப் பிறவி கொடுத்துருக்கிறானே, அது எதுக்கு கொடுத்துருக்கிறான் என்றால், நல்லா எழுதுறார் சிவஞான முனிவர், எழுதுறார் சிவஞான சித்தியாரில், மானுடப் பிறவிதானும் வகுத்தது மனவாக்குக்காய மானிடத்தைந்தாடு அரண்மனைக்காகன்ற பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டுக்கு என்ன விளக்கம் எழுதுறார் என்று சொன்னால், ஏனை பிறவிகளிலே இது கூடாது ஆதலால்றார். ஏனை பிறவிகள் இருந்தால், விலங்காகவோ பறவையாகவோ மற்ற ஜந்தாவை பிறந்தால் மனம் மொழி மெய்யால் வணங்க முடியாது பெருமான். இங்கே நமக்கு மனத்திலே வணங்கலாம், மொழிகளை தோத்திரங்கள் சொல்லலாம், மந்திரங்களை சொல்லலாம், காயத்தினாலே கைகூப்பலாம், தலை கூப்பலாம், சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணலாம். எனவே மனம் மொழி மெய்களால் வணங்கக்கூடிய பிறவி இந்த பிறவிதான். எனவே பிறவி விசேடம் வேண்டப்பட்டதுன்னர். சிவபூஜை செய்வதற்கு பிறவி விசேடம் எல்லாம் பிறவிதானே, பெருமான் தருவதானே என்றால் எல்லாம் வினைநாளை வருதானே, மானிட பிறவி வினையிலான வருது. எல்லாம் வினைநாளை வந்தாலும் கூட இது பிறவி விசேடம்னார். இது சிறந்த விசேடம் உள்ளது. இந்த பிறவி மானிட பிறவி சிறந்தது. எனவே விசேட பிரிவில் சொன்னார். அப்புறம் இன்னொன்று சொன்னார், இன்னும் என்ன பரசமயங்கள் செல்லக்கூடாதுனால அதுவும் சொன்னார். நரர்பயில் தேயம் தன்னில் நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒழிந்தினார். மானிடப்பிறவி பிறந்தாச்சு, நீ அமெரிக்காவிலையோ லண்டன்லையோ பிறந்து என்ன பண்ணுறது? அங்கே நான்மறையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நமச்சிவாயம் கிடையாது, திருமந்திர விளக்கம் கிடையாது. அங்கே ஏதோ எங்கேயோ போகிறான், ஜாலியாக இருக்கிறான், வாழ்க்கையை வாழ்ந்து போகிறான். அந்த நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒழிந்தால் மிக்க புண்ணியம்னார். அப்பா எங்கே வரணும் என்று சொன்னால், தரையினில் கீழே விட்டு, தரையில் வந்து பிறக்கணும், நிலவுலகத்தில் நீ பிறக்கணும். தேவராக பிறக்கிறதுலாம் வேணான்ட்டார். அந்த தேவர்களாக, அரக்கர்களாக, பிசாச ராஜ அசுரர்களாக பிறக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் விட மானிடராக பிறக்கணும். மானிடராக பிறகு தரையினில் பிறக்கணும்ட்டார். அதில் கீழ்ஜாதின்றார். கீழ்ஜாதி என்றால் நாம் சொல்கிற ஜாதி அல்ல, இறைவனை வணங்காத சாதின்றார். தவம் செய் சாதின்றார். பெருமானை நோக்கி சரியை கிரிய யோகம் செய்கிறாங்களே அந்த சாதிகளை பிறக்க வேண்டும். அந்த தவம் சாதி தான் மேல் சாதினார். நாம் சொல்கிற இப்போ சொல்லுகின்ற கீழ் ஜாதி மேல் ஜாதி அளவு சொல்ல, தரையினில் கீழே விட்டு தவம் செய் சாதியில் வந்து பிறப்பதற்கல்லவா, அதுதான் அந்த பாக்கியம். சொல்லோனாதே பகரோனாதேன்றார். எவ்வளோ பெரிய பாக்கியம் என்று. மானுடப் பிறவியில் பொதுவாக தாய்மானவரும் சரி ஔவையாரும் மானுடப் பிறவிதானும் அரிதறிதுனாரா, மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொன்னார். அந்த அம்மா சொன்னாங்க. இவர் எண்ணறிய பிறவிதில் மானிடராய் பிறத்தல் யாதினும் அரிதுன்னு இவர் தாய்மானவர் சொன்னார். அவங்களாம் மானிட பிறவின்னு தான் சொன்னாங்க. சித்தியார் என்ன சொன்னார், ஏன் மானிட பிறவி சிறந்தது என்றால் இதான் காரணம் என்று சொல்லி, தவம் செய் சாதியில் பிறக்கணும், தமிழ்நாட்டில் அது மாதிரி பிறக்கணும் என்றெல்லாம் சொல்லி, ஏனென்றால் பிறவி விசேடம், குல விசேடம், சாதி விசேடம் மூணும் சொல்கிறார். பிறவி விசேடம் மானிட பிறவி, தவம் செய் சாதி என்பது சாதி விசேடம் என்று சொல்கிறார். கீழ்குலம் மேற்குலம் என்பதே குலம், அது குல சாதி என்று குலவிசேடம் என்று இதெல்லாம் வர வேண்டும் அல்லவா என்று சொல்கிறார். அதுதான் இந்த வழிபாட்டுக்கு முக்கியமான ஒன்றுன்னு பார்க்கிறோம். இது பார்க்கலாம். வேற சரி. பிரா என்பது சிவஞானம், சா என்பது கதி, தா என்பது தருவது. எனவே பிராசாரம் என்பது சிவஞான கதியை தருவதுன்னு அர்த்தம். இப்போ தரப்போகிறது பிரசாரம் தான், இதுவும் பிரசாரம் தான். அதாவது பிரசாரம் சொல்கிற வேறு பிரசாரம் அல்ல, பிராசாரம் தான். சரியாக சொன்னால் பிராசாரம் தான். நாம் பிரசாதம் ஆகிக்கிட்டோம், சாதம் ஆகிக்கிட்டோம் இல்லையா. பார்க்கலாம் இடைவேளைக்கு.